மத்தியில இருக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். आपके बीच में रहने में बड़ी खुशी है. நீங்க காமிக்கிற அன்பு, आप दिखाने वाली प्रेम பார்க்கும்போது देखते समय கோயம்புத்தூருக்கு போகணுமா வேண்டாமான்ற யோசனை எனக்கு. कोयम्बटूर में जाऊं कि नहीं ऐसे में सोच में आ गया. ஹalleluya. हालेलुया. உங்களுடைய அன்பிற்காக நான் தேவனை துதிக்கிறேன், आपके ஸ்தோத்திரிக்கிறேன். प्रेम के लिए मैं परमेश्वर को स्तुति करता हूं, धन्यवाद देता हूं. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். परमेश्वर अपने बच्चों से प्रेम करने वाला परमेश्वर है. அவர் உங்களையும் நேசிக்கிறார். वो आपसे भी प्रेम करता है. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் அவர் நேசிக்கிறவராக. उसकी नाम की उपासना करने वाले हर किसी को प्रेम करता है. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த ரெண்டு செய்தி ஆசீர்வாதமாக இருக்கு? कितने लोगों की कल के दो समय का संदेश आशीष में रहा. ஒரே ஒரு தலைப்புல தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். हम उसी एक शीर्षक में लगातार देख रहे हैं. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் एक विजयी जीवन जीने के लिए நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? ஹalleluya. हालेलुया. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் एक विजयी जीवन जीना है நாம் तो என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. சோ ரெண்டு காரியங்களை குறித்து பார்த்தோம். दो बातों के बारे में हमने देखा. அநேகர் புதிதா இருக்கிறதுனால अब कई सारे नए हैं, ஒரு इसलिए விஷயம் கூட நான் ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன். मैं फिर से आपको याद दिलाना चाहता हूँ. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் एक विजयी जीवन जीने के लिए முதலாவது पहला நாம் हम நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் हमारे जीवन में कोई भी काम करें கர்த்தரிடத்துல கேட்டுட்டு செய்ய வேண்டும். पहले परमेश्वर से पूछ कर करना है. ஹalleluya. हालेलुया. சோ உங்க வாழ்க்கையில ஆகட்டும், आपके जीवन உங்க होने दो, குடும்பத்திலே ஆகட்டும், आपके परिवार में होने दो, ஊழியத்திலே या ஆகட்டும், आपकी सेवा में होने எந்த दो, ஒரு காரியத்தை செய்தாலும் कोई भी काम करते समय படிப்பு காரியமா இருக்கலாம், आपके पढ़ाई की हो வேலை सकती காரியமா है, या இருக்கலாம், नौकरी का काम தொழில் कुछ हो பிசினஸ் सकता காரியங்களா है, या आपका இருக்கலாம், व्यापार धंधे हो सकते हैं, பிள்ளை பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும்ன்ற காரியமா இருக்கலாம். या अपने बच्चों के लिए लड़का देखना है, எந்த लड़की ஒரு देखना है, காரியம் செய்தாலும் कोई भी काम करें தேவனிடத்துல கேட்டுட்டு செய்யணும். परमेश्वर से पूछ कर कीजिए. தாவீது எல்லாத்தையும் கேட்டு செய்தார். दाऊद ने ऐसे ही सब कुछ पूछ कर அவருடைய किया. வாழ்க்கை வெற்றியா இருந்தது. उसका जीवन एक विजयी அவருடைய जीवन, வாழ்க்கை வெற்றியா இருந்தது. उसका जीवन एक विजयी जीवन था. நீங்களும் கேட்டுட்டு செய்வீங்க என்று आप சொன்னால் भी अगर पूछ कर करेंगे உங்க வாழ்க்கை வெற்றியாய் மாற்றுவது आपके जीवन को भी वो विजयी बनाने के நேற்று लिए மாலையில महान है. பார்த்தோம், कल शाम में हमने देखा எதை குறித்தும் किसी भी बात के लिए பயப்படக்கூடாது. हमें डरना नहीं है. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில हमारे विश्वास के जीवन में வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் एक विजयी जीवन जीना है இந்த तो உலகத்துல इस संसार में நம்ம பொருளாதார வாழ்க்கையாகட்டும் हमारी आर्थिक स्थिति होने எல்லா दो வாழ்க்கையிலும் या हर जीवन में ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டுமானால் एक बढ़ोतरी अगर दिखा ஒரு रहे வெற்றியுள்ள हैं, வாழ்க்கை வாழ एक வேண்டுமானால் विजयी जीवन जीना है உங்க तो வாழ்க்கையில பயம் இருக்க கூடாது. आपके जीवन में डर नहीं होना है. பயம் பிசாசினால அருளப்படுகிறது. डर जो है शैतान के द्वारा दिया சோ जाता है, பயமுள்ள வாழ்க்கை இருக்குமானால் इसलिए डर का जीवन हो நம்முடைய तो வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாது. हमारे जीवन में एक जीत को नहीं देख सकते. தோல்விகளை குறித்த பயம் இருக்க கூடாது. हार के बारे में कभी डर नहीं होना வாழ்க்கையில है. ஏற்படுகிற மேடு பள்ளங்களை குறித்த பயம் இருக்க जीवन में கூடாது. होने वाले उतार चढ़ाव को देखकर नहीं डरना है. எந்த நிலைமைக்கு போனாலும் हम किसी भी स्थिति में जाए பயம் இல்லாமல் வாழ்வோமானால் बिना डर के अगर जिएंगे तो வாழ்க்கையில வெற்றியை காண முடியும். हमारे जीवन में एक विजय को देख சோ அதை सकते हैं. குறித்து ஒரு சில வேத வல்லுநர்களை குறித்து பார்த்தோம். उसके बारे में हम जांच पड़ताल करने वालों ஷாத்ராக், के மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி பயம் இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை एक வாழ்ந்தார்கள். शाद्राक मेशक आबेदनेगो कैसे बिना डर के एक विजयी जीवन जिए. எஸ்தர் ராஜாத்தி எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக பயம் இல்லாமல் துணிந்து ராஜாவின் இடத்துல போய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாள் என்பதை குறித்து एस्तर பார்த்தோம். रानी कैसे बिना डर के अपने लोगों के लिए राजा के पास जाकर एक विजयी जीवन जिया कर हम देखते हैं. தானியேல் எப்படி தான் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று தெரிந்தும் தைரியமாய் அவர் பயம் இல்லாமல் வாழ்ந்தார் என்பதை பார்த்தோம். दानियल कैसे हस्ताक्षर किया गया है जानकर भी एक निडर का जीवन जिया. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க சத்தமா ஹalleluya. आवाज के साथ हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. So, நீங்களும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலைகள் தலைகீழாக மாறினாலும் आपके अपने जीवन में परिस्थिति कैसे भी उलट पलट हो जाए பயம் இல்லாமல் இருந்து बिना பாருங்க. डर कर रह के देखिए அவர் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் वो एक நடத்துவார். विजय की जीवन की ओर அப்ப चलाएगा. பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா अगर डर के बिना रहना என்ன है तो செய்யணும் என்பதை நான் சொல்லியிருந்தேன். हमें क्या करना है करके मैंने உங்களுக்குள்ள बताया था. விசுவாசம் இருக்க வேண்டும். आपके अंदर विश्वास होना चाहिए. விசுவாசம் இருக்க வேண்டும். विश्वास होना என் चाहिए. தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். मेरे हार को जीत में बदलेगा ये विश्वास होना சோ இந்த காலங்கள் கடந்து போகும் என்ற விசுவாசம் இருக்க चाहिए. ये வேண்டும். दिन भी बीत जाएंगे वो विश्वास होना அவர் चाहिए. ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்ற விசுவாசம் இருக்க वो வேண்டும். कभी भी मुझे शर्मिंदा या लज्जित होने नहीं देगा. ये விசுவாசம் विश्वास देना है. இருக்கிறவர்களுக்குள்ள தைரியம் இருக்கும். विश्वास जिसके अंदर है उसके अंदर हिम्मत होगी. ஹalleluya. हालेलुया. அவிசுவாசம் இருக்கிறவர்களுக்குள்ள பயம் இருக்கும். अविश्वास जिसके अंदर उसके अंदर डर होगी. சோ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? आपके अंदर क्या है? ஹalleluya. हालेलुया. சோ ஒரு விசுவாசத்தோடு வாழும்போது एक विश्वास के साथ जीते நம்முடைய समय வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் மாறும். हमारा जीवन एक विजयी जीवन बने. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க வெளிய இருக்கிறவங்க சத்தமா ஹalleluya. बाहर रहने वाले कहिए So, हालेलुया. இன்றைக்கும் அதே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். आज भी वो विजयी जीवन जीने के लिए हमें क्या करना है यही देखने वाले हैं. ஹalleluya. हालेलुया. சோ இன்றைய தினம் உங்களுடைய
சபையுடைய ஆண்டு விழாவா இருக்கிறது. आज का दिन जो है आपके कलीसिया का எனக்கு பாஸ்டர் सालगिरह है, इसके लिए பாஸ்டர் எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது पास्टर ने मुझे बुलावा दिया. இந்த 9வது ஆண்டு விழாவுக்காக தான் உங்களை முக்கியமா கூப்பிடுறோம் என்று சொல்லியிருந்தாரு. ये 9वें सालगिरह के लिए हम विशेष रूप से बुलाते हैं சோ அந்த காரியங்களை மனதில் வைத்து நான் ஒரு 3 நாள் முழு நேர உபவாசம் இருந்தேன். इन बातों को मैं मन में रखकर 3 दिन मैंने उपवास रखा. பாஸ்டர் என்கிட்ட செய்தி குறித்து சொல்லும்போது पर पास्टर जी ने मुझ पर संदेश के बारे में कहते समय கூடிய செய்தி இருக்கணும் அப்படி एक சொல்லியிருந்தாரு. प्रतिज्ञा से भरी हुई संदेश होना है அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். तब मैं प्रार्थना करने ஆண்டவரே, लगा, हे परमेश्वर, சபைக்கு ये कलीसिया இந்த के लिए 9வது ஆண்டுக்கு ये 9वें साल के लिए வேண்டிய வாக்குத்தத்தத்தை எனக்கு தாரும். जरूरतमंद प्रतिज्ञा को आप मुझे दीजिए. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. எங்க சபையில நான் அதிகமா உட்கார்ந்து ஜெபிக்கும்போது मैं अपने कलीसिया में हमेशा बैठकर जब प्रार्थना करता हूं, கர்த்தர் இந்த ஜெகோவா நிசி சபைக்கு இந்த 9வது ஆண்டுல கொடுத்த வாக்குத்தத்தத்தை முதலாவது உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். परमेश्वर ने यहोवा निसी कलीसिया के लिए जो प्रतिज्ञा के रूप में दिया, वो वचन को मैं आपके बीच में रखना चाहता हूं. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. நீங்க விசுவாசித்து அது நடக்கும். अगर आप विश्वास करें तो वो होगा. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ संभव है. எடுத்து வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे. யோபுக்கு எழுதின சரித்திர புத்தகம் आयुब के लिए लिखी गई किताब 9வது அதிகாரம் 9वां अध्याय 10வது उसका வசனம். 10वां वचन. இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனம் इस साल के लिए एक प्रतिज्ञा का वचन, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு சந்தோஷமா आप இருக்குது? कितने लोग खुशी के ஆண்டவர் साथ? இந்த ஜெகோவா நிசி சபைக்கு சொல்லுகிறார், परमेश्वर यहोवा निसी कलीसिया இந்த के लिए कहता ஜெகோவா है, நிசி சபையில் இருக்கிற நீங்கள் यहोवा निसी कलीसिया में रहने वाले ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் जो आप ढूंढ कर भी नहीं समझ सकते वैसे உங்களால் बातों को எண்ணி முடியாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல உங்க சபையில அவர் செய்ய போகிறார். आप गिनकर भी खत्म नहीं कर सकते, ऐसे आश्चर्य कर्म आपके जीवन में वो करने वाला है. எங்க சர்ச்சா இருந்தா கையை தட்டி हमारा कलीसिया हो ஆண்டவர் तो ताली बजाकर परमेश्वर की महिमा की है. ஹalleluya. हालेलुया. வாக்குத்தத்தத்தை நம்ம ரிசீவ் பண்ணும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். प्रतिज्ञा को जब हम उसे स्वीकारते हैं, विश्वास हमारे अंदर. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் இந்த ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார், परमेश्वर सेवा के बारे में 10வது कहता है, ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது 10वें साल में प्रवेश करते நீங்கள் समय, 10வது ஆண்டுக்குள்ள இந்த ஊழியம் பிரவேசிக்கும் போது आपकी सेवा ये 10वां साल में प्रवेश करते 10வது समय, ஆண்டுக்குள்ள உங்க குடும்ப வாழ்க்கை ये பிரவேசிக்கும் போது 10वें साल के अंदर आपके परिवार का जीवन प्रवेश 10வது करते समय, ஆண்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை ये பிரவேசிக்கும் போது 10वें साल के अंदर आपका जीवन जब प्रवेश करती அவர் है, உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய वो போகிறார். आपके जीवन में ऐसे बड़े बड़े कार्य करने நீங்கள் वाला है. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். आप अनगिनत ऐसे अद्भुत कार्य को करने वाला है. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ, 10வது ஆண்டு பிரவேசிக்கும் போது 10वें साल में प्रवेश करते समय இந்த பில்டிங் இடிச்சு ये बिल्डिंग को तोड़कर ஒரு பெரிய பில்டிங் கட்டப்பட்ட एक बड़े செய்ய बिल्डिंग को बांधने के लिए परमेश्वर मदद ஹalleluya. करें. हालेलुया. ஏன்னா இப்பவே உட்கார முடியாம எல்லாம் வெளியே क्योंकि இருக்கிறீங்க. अभी भी बैठने के लिए जगह नहीं, आप लोग நீங்க बाहर में बैठे हैं. விசுவாசிப்பீங்க என்று சொன்னா यदि आप विश्वास करें அவர் तो எண்ணி முடியாத அதிசயங்களை वो हमारे लिए செய்கிறார். बड़े बड़े काम कर सकता அவர் है. எண்ணி முடியாத அதிசயங்களை वो हमारे செய்கிறவர். अनगिनत कामों को कर सकता है. ஹalleluya. हालेलुया. உங்க ஊழியருடைய வாழ்க்கையில आपके सेवक के जीवन में எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ऐसे போகிறார். अनगिनत सेवक ஹalleluya. करने वाला है. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. உங்களுக்காக தேவன் கொடுத்த ஊழியனுக்காக आपके लिए परमेश्वर दिया हुआ सेवक के நீங்க लिए ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட आप हर வேண்டும். एक दिन प्रार्थना करने लायक रहना உங்க है. ஊழியன் ஆசீர்வதிக்கப்பட आपके सेवक आशीष पाते पाते நீங்களும் आप ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். भी आशीष पाते रहोगे. ஹalleluya. हालेलुया. தகப்பனுடைய சொத்து தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்குரியது? पिता का धन दौलत सब किसके लिए, संपत्ति किसके लिए அது होती है? தகப்பனுடைய பிள்ளைக்குரியது. वो पिता के बच्चों के लिए होती அதே है. போல உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக 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 वैसे आपके आत्मिक पिता की आशीष जैसे जैसे बढ़ती ஆவிக்குரிய रहेगी, பிள்ளைகளாகி அது உங்களுக்கு சேரும். आत्मिक बच्चे आपके लिए वो ஆவிக்குரிய बढ़ेगी. பிள்ளைகளாகி உங்களுக்கு சேரும். आत्मिक बच्चे आपके लिए वो होगी. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. அதனால உறுதியா நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. लेकिन उसे आप दृढ़ पकड़ 10வது लीजिए. ஆண்டு பிரவேசிக்கிற வரைக்கும் இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 10वें साल में प्रवेश करते समय तक आपको बोल बोल कर आप प्रार्थना எங்க कीजिए. சர்ச்ல எங்களுக்கு ஒரு அனுபவம் ஒரு பழக்கம் உண்டு. हमारी चर्च में हमारे लिए एक आदत है, ஒவ்வொரு வருடம் புது வருடத்துல சர்ச்சுக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். हर एक साल का जो प्रतिज्ञा का वचन वो हम उन्हें देते थे. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் हर एक रविवार के आराधना में அந்த வருடத்துடைய வாக்குத்தத்தத்தை நாங்க திருப்பி திருப்பி வாசிப்போம். उस
साल के प्रतिज्ञा का हम फिर से दोहरा के पढ़ता पढ़ा करते हैं। எதற்காக அதை வாசிக்கிறோம்னா हम किस लिए उसे पढ़ते हैं? வாக்குத்தத்தத்தை மறந்துடக்கூடாது, प्रतिज्ञा को कभी भूल नहीं जाना है, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், प्रतिज्ञा को पकड़ लेना है, வாக்குத்தத்தத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தணும். प्रतिज्ञा को उसे याद दिलाना அப்பா है। நீங்க மறந்துறீங்க போல, पिता आप भूल जाए நீங்க शायद, சொன்னது உங்க பிள்ளை ஞாபகம் लेकिन வச்சிருக்காங்க. आपके बच्चे को आपने जो कहा वो याद रखा है। உண்மையா சொல்றேன், अब सच्चाई से कहता हूँ 2019ல 2019 साल में எங்க சபைக்கு எங்க பெரிய பாஸ்டர் மூலியமா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். हमारे कलीसिया के लिए हमारे प्रधान पास्टर के द्वारा एक प्रतिज्ञा को परमेश्वर ने दिया। 121 சங்கீதம் 7வது வசனம், 121वां भजन संगीता उसका கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். 7वां वचन भजन संगीता 121 उसका 7वां கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். परमेश्वर आपको सारे विपत्ति से बचाएगा, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். वो तेरे प्राण को संभालेगा। நல்ல கவனிங்க, 2019ல ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை अच्छा ध्यान கொடுத்தார். दीजिए 2019 साल में परमेश्वर ने प्रतिज्ञा को கர்த்தர் உன்னை दिया, எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். परमेश्वर आपको हर आपत्ति से அவர் बचाएगा, உன் ஆத்துமாவை वो காப்பார். तेरे प्राण को संभालेगा। நல்ல கவனிங்க, 2019 ஜனவரியில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை अच्छा ध्यान கொடுத்தார். दीजिए 2019 जनवरी में परमेश्वर ने प्रतिज्ञा को दी। 2019 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கொரோனா அப்படின்றது வந்துச்சு. 2019 में सितंबर, अक्टूबर, नवंबर कोरोना कर एक आई। அவர் வாசனை பாருங்க, எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். वचन देखिए, सर आप सब आपत्ति विपत्ति से உன் बचाएगा, ஆத்துமாவை காப்பார். तेरे प्राण को सुरक्षित அந்த रखेगा। வருடம் முழுவதும் அந்த வசனத்தை நாங்க வாசிட்டே वो வந்தோம். साल भर हम उस वचन को पढ़ते ही आए। டிசம்பர்ல கொரோனாங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. दिसंबर में कोरोना कर एक बड़ा एक गोली को डाले। எங்க சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், हमारी कलीसिया में रहने वाले सारे विश्वासियों को தேவ சமூகத்துல இருந்து சொல்லுகிறேன், परमेश्वर के समूह से मैं कहता हूँ, ஒருத்தருக்கு கூட கொரோனா வரல. किसी एक को भी कोरोना नहीं आई, ஒருத்தருக்கு கூட கொரோனா किसी வரல. को भी कोरोना नहीं आई। மேல் வீட்ல கொரோனா வந்துச்சு, ऊपर के घर मंजिल में आया, பக்கத்து வீட்ல கொரோனா வந்துச்சு, बाजू वाले घर में कोरोना கீழ் आया, வீட்ல கொரோனா வந்துச்சு. नीचे वाले घर में कोरोना आया। கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் அசெம்பிளியை சார்ந்த ஒருத்தருக்கும் கொரோனா வரல. कोयम्बटूर क्रिश्चियन असेंबली इस कलीसिया में रहने वाले किसी को भी कोरोना नहीं आया। ஹalleluya. हालेलुया। அதனால எங்க சர்ச்ல இருக்கிறவங்க பெரிய நீதிமான் நான் சொல்ல வரல. इसलिए मेरे चर्च में सारे धर्मी है कर मैं नहीं कहना चाहता हूँ, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் वो கொண்டார்கள். प्रतिज्ञा को उन्होंने थाम लिया। நீங்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளும்போது, यदि आप प्रतिज्ञा को थाम அதை लेंगे, விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும்போது, उसे विश्वास कर जब कबूल करोगे, உங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக आपके இருக்கிறார். जीवन में उसे पूरा करने के लिए वो सामर्थ्यवान சொல்லுங்க है। ஹalleluya. कहिए हालेलुया। பக்கத்துல கரங்களை பிடிச்சு बाजू சொல்லுங்க, में हाथ पकड़ कर कहिए, 10வது ஆண்டுக்குள்ள 10वें साल के अंदर நீங்க பிரவேசிக்கும் போது, आप प्रवेश करते समय உங்க வாழ்க்கையில, आपके जीवन में, நம்ம சபையில, हमारे कलीसिया நம்ம में, ஊழியத்துல हमारी सेवाओं में ஆராய்ந்து முடியாத हम बड़े बड़े काम பெரிய காரியங்களையோ, बड़े काम को எண்ணி முடியாத और अनगिनत அதிசயங்களையோ அற்புத காரியங்களை நம் ஆண்டவர் செய்ய போகிறார். हमारा परमेश्वर கரங்களை करने वाला தட்டி है। கர்த்தருடைய நாமத்தை ताली மகிமைப்படுத்துவோமா? बजाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. हालेलुया। So, இன்றைக்கு அதே காரியங்களை தான் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். आज भी उसी बात को मनन करने वाले हैं। சுவெற்றியுள்ள வாழ்க்கை வாழ एक வேண்டுமானால் विजयी जीवन जीना है तो ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். परमेश्वर हमारे जीवन में ताह नहीं लगने लायक ऐसे कार्य करना है। சுவெற்றியுள்ள வாழ்க்கை வாழ एक வேண்டுமானால் विजयी जीवन जीने के எண்ணி लिए முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டும். अनगिनत आश्चर्यजनक कामों को परमेश्वर हमारे जीवन में நம்மளால करना है। நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்யணும். हमारे सोच से बढ़कर आश्चर्यजनक कार्य करना है। அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. वही एक विजयी जीवन है। ஹalleluya. हालेलुया। இந்த சபைக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா, ये कलीसिया के लिए अगर यदि आप आते हैं ஒருவேளை तो இந்த சபைக்கு நீங்க புதிதாக வரீங்கன்னு வெச்சுக்கோங்க. या कलीसिया में आप नया आए हैं, நீங்க வரும்போது உங்க மாத சம்பளம் 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. आपका महीने का कमाई ஒரு 10,000 है तो 2-3 வருடம் நீங்க வரும்போது आप 2-3 साल आने के बाद உங்களுடைய சம்பளமானது 10,000ஆவே இருக்க கூடாது. आपकी कमाई 10,000 அது ही नहीं 15, रहना है। 20, 30, 40 வளரணும். 15, 20, 30 तक அதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அதுதான் அவர் செய்கிற பெரிய காரியங்கள். वही परमेश्वर करने वाला बड़ा काम है। இதே போல இந்த ஊழியத்துக்கு இந்த சபைக்குள்ள நீங்க என்னைக்கு வர்றீங்களோ, वैसे इस कलीसिया के अंदर इस कब आते हो, எந்த जब आते நிலைமையில हो, இருக்கிறீங்களோ आप किस परिस्थिति में அந்த हो, நிலைமையில இருந்து ஒரு வளர்ச்சி இருக்குன்னா அது பெரிய காரியம். उस परिस्थिति से एक बढ़ोतरी है तो वो बड़ी बात है। அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குமானால வெற்றியுள்ள अगर வாழ்க்கை. उसमें एक बढ़ोतरी है तो आप एक विजयी जीवन जी रहे அதே हो। மாதிரி இருக்குன்னா, वैसे ही है அதை விட கீழே இருக்குன்னா या उससे नीचे गया तो உங்ககிட்ட வெற்றியான வாழ்க்கை இல்ல. आपके पास विजयी जीवन नहीं है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। நேற்று தினத்துல ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், कल के दिन में पहले मैंने आपसे कहा முதல்ல था, உங்க வாழ்க்கையில சாட்சி இருக்கணும். पहले आपके जीवन में गवाही உங்க होना, வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்த்திருக்கணும். आपके जीवन में आप एक विजय को देखा होना, அப்பதான் அடுத்தவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்ல முடியும். तब आप दूसरों को सुसमाचार இன்னைக்கு बता அதை सकते குறித்து हो। தான் உங்க மத்தியில தியானிக்க இருக்கிறோம். आज उसे आपके बीच में मनन करा। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। ஒரு நபரை குறித்து இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். एक मनुष्य के बारे में हम मनन करने वाले வேதத்துல हैं। இருக்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து தியானிக்க शास्त्र में இருக்கிறோம். रहने वाले परमेश्वर के एक मनुष्य के बारे में எல்லாரும் मनन எடுத்து करने वाले हैं। எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். सब एक किताब को खोलेंगे। எஸ்தருக்கு எழுதின சரித்திர புஸ்தகம் एस्तर के लिखी गई इतिहास की किताब 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 5வது வசனம். 5वां वचन। சீக்கிரம் வாசிங்க. एस्तर எஸ்தர் 2 अध्याय उसका 5वां वचन।
ஆ. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே நல்லா கவனிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய ஆ. கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய ஆ. யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் ஆ. பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ம் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் போதும். சிமியோனுடைய மகனாகிய யவீரின் குமாரனாகிய மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். वहां पे हम देखते हैं कि शीमो का पोता और बिन्यामीन का परपोता वहां पर मुर्दगै नाम का एक ஹalleluya. हालेलुया சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। எல்லாரும் என்ன பாருங்க, சரியா ஒரு 12:15 நான் முடிச்சிருவேன். सही ठीक 12:15 बजे हम समाप्त करेंगे, थोड़ा ध्यान दीजिए। சரி 1:15 முடிச்சிருவேன். 1:15 बजे हम समाप्त करेंगे। ஹalleluya. हालेलुया சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। கவனிங்க, ध्यान दीजिए, வேதம் சொல்லுகிறது शास्त्र இங்க कहती है மொர்தெகாய் என்கிற ஒருத்தரை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर मुर्दगाई नाम के एक मनुष्य के बारे में देखते हैं। மொர்தெகாய் ये मुर्दगाई தன்னுடைய வாழ்க்கையில अपने जीवन में எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். कैसे विजयी जीवन जिया कर आपको बताना So, चाहता हूँ। நீங்களும் உங்க வாழ்க்கையில आप भी अपने जीवन में மொர்தெகாயை போல வாழ்வீர்கள் என்று சொன்னால் मुर्दगाई के समान अगर जिए तो மொர்தெகாய்க்கு வெற்றியை கொடுத்தவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க जिसने உண்மையுள்ளவராய் मुर्दगाई இருக்கிறார். को विजय को दिया वो आपको विजय देने के இன்னைக்கு लिए மொர்தெகாயுடைய समर्थ। வாழ்க்கை கொஞ்சம் நம்ம பிரிச்சு பார்க்க இருக்கிறோம். आज मुर्दगाई के जीवन को थोड़ा आप வசனம் खोलकर देखने वाले हैं। நான் என்னுடைய யூகத்துல சொல்லுகிறேன், இப்படிதான் என்று உண்மை அல்ல. मैं अपने विचार सोच विचार में कहता हूँ ये ऐसा सच है कर नहीं। வசனம் இப்படியாக சொல்லுகிறது, वचन इस रीति से कहती है மொர்தெகாய் ஒரு சாதாரண யூதனாக இருந்தான். मुर्दगाई एक साधारण यहूदी था। ஹalleluya. हालेलुया சொல்லுங்க சத்தமா ஹalleluya. हालेलुया आवाज उठाकर कहेंगे। நீங்க கூட ஹalleluya சொல்ல சொல்ல நான் இன்னும் உங்களோட வேகமா போய்கிட்டு मेरे இருக்கேன். साथ आप हालेलुया कहते समय मैं और तेजी से வேதம் जाऊंगा। சொல்லுகிறது शास्त्र कहती है மொர்தெகாய் ஒரு சாதாரண யூதனாக இருந்தான். मुर्दगाई एक साधारण यहूदी था। இரண்டாவது வாசிங்க, दूसरा पढ़ेंगे எஸ்தர் 2:11 வாசிங்க. एस्तर दूसरा अध्याय उसका 11 वचन पढ़ेंगे। சீக்கிரமா இயேசுவுடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கக்கூடிய வாசிங்க சத்தமா. காரியத்தையும் அறிய ஆ. மொர்தெகாய் நாள்தோறும் பள்ளிக்கூடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவினான். நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இரண்டாவது வேதம் சொல்லுகிறது दूसरा शास्त्र कहती இந்த है எஸ்தர் ये एस्तर சாரி இந்த மொர்தெகாய் ये मुर्दगाई எஸ்தருடைய சுக செய்தி அறிவதற்கு एस्तर के सुख संदेश को सुनने के लिए அவன் கன்னிமடத்துக்கு முற்றாக உலாவுகிறவனாக இருந்தான். वहां पे कन्याओं के वो जो रहने वाले जगह के सामने वो टहलता रहा। இப்படிதான் இருப்பான்னு நான் சொல்ல வரல. ऐसे ही रहेगा मैं ऐसा नहीं कहता हूं। என்னோட இமேஜினேஷன் मेरा ऐसा सोच विचार है சும்மா ஒரு சுத்தி பார்க்கறவனா இருந்தான். ऐसे उधर घूम फिरने वाला रहा होगा। ஹalleluya. हालेलुया நல்லா கவனிச்சுக்கணும். अच्छे से ध्यान देना है। மொர்தெகாய் முதல்ல मुर्दगाई पहले ஒரு சாதாரண யூதனாக இருந்தான். एक साधारण यहूदी था। இரண்டாவது உலாவுகிறவனா இருந்தான். दूसरा वहां पर टहल करने वाला रहा। நான் ஒருவேளை இப்படி இமேஜினேஷன் பண்றேன். मैं ऐसे सोचता हूँ, समझिए வேலை இல்லாம ஊர் சுத்துறான்னு சொல்லுவாங்கல. काम धंधा नहीं है, ऐसे அப்படி घूम फिरने எஸ்தருடைய वाला சுக है। செய்தி தெரிவதற்காக உலாவி பார்க்கிறவனா இருந்தான். एस्तर के सुखी जीवन के बारे में जानने के लिए वो घूम फिर रहा है। ஹalleluya. हालेलुया மூன்றாவது அவன் எப்படி இருந்தான்? तीसरा वो कैसे था? எஸ்தர் 2:21 வாசிங்க. एस्तर 2 उसका 21 वचन पढ़ेंगे। அந்நாட்களில் மொர்தெகாய் ஆ. ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது ஆ. வாசல்காரர் ஓகே, அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது राजभवन के फाटक में जब बैठा था, இரண்டாவது அவன் நான் இப்படிதான் நீ மறுபடியும் சொல்றேன், என்னோட இமேஜினேஷன் தான் சொல்றேன். मैं ऐसा ही कर नहीं कहता हूँ, मेरी सोच में मैं कह रहा हूँ। ராஜாவுடைய அரண்மனையில ஒரு வாட்ச்மேன் இருந்திருப்பார், राजभवन में एक वॉचमैन रहा होगा அல்லது ஒரு காவல்காரனாக या இருந்திருக்கலாம். एक टहलुए के समान ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்காருகிறவனா இருந்தான். राजभवन के अगर आंगन में बैठा है, ஹalleluya. हालेलुया சொல்லுங்க ஹalleluya. ஐயா, ஹalleluயா. வாசப்படியில உட்காருகிற ஒரு வாட்ச்மேன் போல இருந்திருக்கலாம். एक राजभवन के फाटक में बैठने वाले एक அவர் टहलुए के அப்படிதான் समान। இருந்தாருன்னு சொல்லல, वो நான் वैसे ही था कर नहीं कहता, நான் உங்களுக்கு புரியும்படியாக கிரியேட் பண்றேன். मैं आपको समझने लायक मैं ऐसे बना रहा हूँ। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान So, दीजिए। மொர்தெகாய் முதல்ல யாரா இருந்தா? मुर्दगाई पहले ஒரு कौन था? சாதாரண யூதன். एक साधारण यहूदी। மொர்தெகாய் मुर्दगाई இரண்டாவது दूसरा உலாவுகிறவனா இருந்தான். घूम फिरने वाला था। எஸ்தர் மீது அன்பு கொண்டதுனால एस्तर के ऊपर प्रेम रखने के தன் कारण மகளாகிய எஸ்தர் எப்படி இருக்கிறாள் என்பதை அறிவதற்காக அப்படியே உலாவி எட்டி பார்க்கிறவனாக இருந்தான். अपनी बेटी एस्तर कैसी है कर देखने के लिए वहां पर घुमा करता था। மூன்றாவது तीसरा இந்த மொர்தெகாய் ये मुर्दगाई அரசு அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். एक राजभवन के फाटक में बैठा हुआ एक साधारण मनुष्य था। ஹalleluya. हालेलुया சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। மொர்தெகாயுடைய வாழ்க்கை இப்படி போகிறது. मुर्दगाई के जीवन ऐसे ही चल இப்ப रही இங்க है। மொர்தெகாயுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் உண்டாகிறது. अब मुर्दगाई के जीवन में अचानक एक मोड़ எடுத்து आती है। வாசிங்க 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். एस्तर तीसरा अध्याय उसका 13 वचन पढ़ेंगे। மாதமான 12ஆம் மாதம் ஆ. 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே ஆ. சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ம். ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொன்று ம். நிர்மூலமாக்கவும் ம். அவர்களை கொள்ளையிடவும் ம். அந்தேற்பாளர் கையிலே ராஜாவின் நாட்டிற்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது.
நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। வெளிய இருக்கிறவங்க தயவு செய்து என்ன பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். बाहर जो बैठे हैं मुझे देखने के நல்லா लिए கவனிங்க. இங்க வேதத்துல வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते இப்போ हैं। இங்க இந்த இவன் மொர்தெகாய் வாழுகிற இந்த தேசத்துல ஒரு ரூல் வருகிறது. मुर्देकाई जिस देश में है वहां पर एक कानून आता है। அரசாங்கத்தினால ஒரு புதிய கட்டளை வருகிறது. वहां पे सरकार के द्वारा एक नया कानून இங்க आता எப்படி है। வந்துச்சு? எல்லாரும் கட்டாயமாக என்ன செய்யணும்? यहाँ पे कैसे जैसे आया था தடுப்பூசி போடணும் ஒரு ரூல்ஸ் सब लोग வந்துச்சு. वैक्सीनेशन लगाना है करके அதே जैसे மாதிரி आया। அங்க ஒரு கட்டாய ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. वहां पे भी ऐसे एक कानून आया। எல்லா யூதர்களையும் அழிச்சு கொல்லணும் என்கிற ஒரு ரூல் வந்தது. सारे यहूदियों को नाश कर देना है, मार देना है कर एक कानून आया। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान இப்படி ஒரு दीजिए। சட்டம் வந்ததுமே ऐसे कानून आते ही 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. चौथे अध्याय 1-2 पढ़ेंगे। நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान இவன் दीजिए। சாதாரண யூதன். एक साधारण यहूदी है, ஆனா இந்த யூதர்களுக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயக்கப்பட்ட உடனே लेकिन यहूदियों के विरुद्ध एक कानून आया जानते ही தன்னுடைய ஜனத்திற்காக अपने लोगों के लिए, தன்னுடைய இனத்திற்காக अपने लोगों के लिए, தன்னுடைய ஜனங்களுக்காக अपने लोगों के தன்னுடைய लिए, சொந்த பந்தங்களுக்காக अपने रिश्तों के लिए இந்த மொர்தெகாய் ये मुर्देकाई அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து वो अपने वस्त्र को फाड़ அவன் कर ரெட்டுடுத்தி சாம்பல் போர்த்தி கொண்டு वो टाट तोड़कर राख को நகரத்தின் दिया। நடுவே புறப்பட்டு போய் नगर के बीच में जाकर துயரமுள்ள மகா சத்தத்தோடு बड़े दुख भरी चिल्लाहट के साथ அலறிக் கொண்டிருந்தான் என்று वो வேதம் चिल्ला சொல்கிறது. रहा था करके शास्त्र कहती है। சொல்லுங்க ஹalleluya. हालेलुया சொல்லுங்க करेंगे। ஹalleluya. कहिए हालेलुया। என்ன நான் சொல்ல வரேன்னா मैं क्या कहना चाहता हूँ, தன்னுடைய ஜனத்திற்காக ஒரு பிரச்சனை வரும்போது தன் ஜனத்திற்காக பாரப்பட்டவனாய் இருந்தான். अपने लोगों के लिए एक संकट आते ही अपने लोगों के தன்னுடைய लिए बड़े बोझ के ஜனத்துக்கு साथ, ஒரு அழிவு வரும்போது தன் ஜனத்திற்காக திறப்புல நிக்கிறவனாய் अपने लोगों இருந்தான். के लिए एक नाश आते अपने लोगों के लिए फाटक में खड़े रहने தன் वाला था। ஜனத்துக்கு ஒரு அழிவு வருது, தன் ஜனங்கள் அழிய போகிறார்கள் என்று தெரிந்ததுமே அவன் உபவாசத்து திறப்பில நின்று உபவாசித்து கழுது அவன் கத்தி அழுது தேவ சமூகத்தில் வஸ்திரத்தை கிழிக்கிறவனாய் இருந்தான். अपने लोगों के लिए एक नाश आते ही जानते ही अपने वस्त्र को फाड़कर परमेश्वर के समूह में वो टाट तोड़कर एक रोने वाला के समान दिखाई दिया। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க कहिए ஹalleluya. हालेलुया। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान So, दीजिए। நாமும் நம்முடைய ஜனத்திற்காக தேவ சமூகத்துல கதறுகிறவளா இருக்க வேண்டும். हम भी अपने लोगों के लिए परमेश्वर के समूह में कराने உங்க वाले होने வாழ்க்கையில चाहिए। ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ வேண்டுமானால் आपके जीवन एक विजयी जीवन अगर आप जीना है உங்க तो சொந்த பந்தம் இன ஜன மக்களுக்காக நீங்க வஸ்திரங்களை கிழித்து இருதயங்களை கிழித்து தேவ சமூகத்தில் அழுகிறவர்களா இருக்க अपने வேண்டும். लोगों के लिए अपने रिश्तों के लिए आप भी वस्त्र फाड़ कर रोने वाले लोगों के समान रहना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யாருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? आप किसके लिए सुसमाचार बताना है, யாருக்காக நீங்க அழ வேண்டும்? किनके लिए रोना है? மொர்தெகாய் யாருக்காக அழுதான்? मुर्देकाई किसके लिए रोया? தன் இனத்திற்காக அழுதான். अपने लोगों के लिए, தன்னுடைய ஜனத்திற்காக அழுதான். अपने लोगों के लिए। அப்ப இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இனம் யாரு? आज जीने वाले हमारी जाति இன்றைக்கு कौन है? வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜனம் யாரு? आज जीने वाले हमारे लोग कौन है? கல்யாண்ல இருக்கிற நீங்க कल्याण में रहने वाले आप நீங்க தாராவில் இருக்கிறவங்களுக்காக அழணுமா धारावी में रहने वालों के लिए रोना है அல்லது क्या? கல்யாண்ல இருக்கிறவங்களுக்காக அழணுமா? या कल्याण में रहने वालों के लिए रोना है? அதை இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். आज वो आपको நல்லா समझाने கவனிங்க. वाला। अच्छे से ध्यान दीजिए। என்னுடைய கேள்வி मेरा सवाल இன்னைக்கு இப்ப என்ன எடுத்துக்கோங்க. अब मुझे उदाहरण में ले பிரதர் लीजिए। உங்க பேரு மகிமை. இப்போ எடுத்துக்கோங்க, மகிமையுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 90. நல்லா கவனிங்க. இப்போ என்னோட கேள்வி எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். मेरा सवाल आप सब लोग समझने लायक है। மகிம் பிரதர் मगिमे ब्रदर 1988ல ஏன் பிறந்திருக்க வேண்டும்? 1998 में क्यों जन्म हुआ होना चाहिए? ஏன் அவர் 1688ல பிறந்திருக்க கூடாது? क्यों वो 19 ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி ஏன் பிறந்திருக்க கூடாது? 40 साल के पीछे क्यों नहीं जन्म இல்ல हुआ? ஏன் ஒரு 50 வருஷம் கழிச்சு 2000க்கு மேல ஏன் பிறந்திருக்க या கூடாது? 50 साल बाद में 2000 के बाद में जन्म क्यों नहीं लेना நல்லா होगा? கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், मैं आप सब से कहने உங்க वाली बात, வாழ்க்கையில நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் आपके जीवन में एक विजयी இன்னைக்கு जीवन சொல்லுகிற இந்த है। சத்தியத்தின்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. आज कहने वाले सत्य நிச்சயமா உங்க வாழ்க்கை வெற்றிக்கு நேராக கடந்து செல்லும். निश्चय आपका जीवन இரண்டாவது கேள்வி, दूसरा सवाल, ஏன் அவர் இந்தியாவுல பிறந்திருக்கணும்? क्यों वो भारत देश में जन्म அவர் हुआ? அமெரிக்காலயும் ஆப்பிரிக்காலயும் ஏன் பிறந்திருக்க क्यों கூடாது? अमेरिका
या अफ्रीका में जन्म அங்கெல்லாம் क्यों नहीं மனிதர்கள் होना है? இல்லையா? वहाँ पर सब मनुष्य नहीं है இந்தியாவுல क्या? மட்டும்தான் மனிதர்கள் क्या இருக்கிறார்களா? भारत देश में केवल मनुष्य है? மூன்றாவது கேள்வி, तीसरा सवाल, அவர் ஏன் மகாராஷ்டிராவுல பிறந்திருக்கணும்? क्यों महाराष्ट्र में ஏன் जन्म அவர் लेना था? தமிழ்நாட்டிலயோ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ ஏன் பிறக்க क्यों वो கூடாது? तमिलनाडु, आंध्रा या कर्नाटक में जन्म नहीं लेना था? ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. ஐயா, ஹalleluya। நாலாவது கேள்வி, चौथा सवाल, அவர் ஏன் இந்த கல்யாண்ல பிறந்து வளர்ந்திருக்க वो வேண்டும்? क्यों ये कल्याण में जन्म होकर यहाँ पर बढ़ना So, चाहिए? அவர் டானேலயோ பூனேலயோ தாராவிலயோ ஏன் பிறந்திருக்க वो கூடாது? थाने, पुणे या धारावी में क्यों नहीं बढ़ना चाहिए? ஹalleluya. हालेलुया। ஐந்தாவது கேள்வி, पांचवा सवाल, அவர் ஏன் இந்த பெற்றோருக்கு பிறந்திருக்க வேண்டும்? क्यों इस माता पिता के लिए जन्म होना था? So, அவர் ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு பிறந்திருக்கலாம், क्यों वो सचिन तेंदुलकर இல்ல के ஒரு लिए जन्म हो முகேஷ் सकता है? அம்பானிக்கு பிறந்திருக்கலாம். या मुकेश अंबानी के लिए ये जन्म அவங்களுக்கு हो பிள்ளைங்க सकता தானே था? பிறக்குறாங்க. क्यों उनके भी बच्चे जन्म होते हैं? வித்தியாசம் எதுவும் பிறக்கலையே. कुछ भिन्न नहीं होते हैं? ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। என் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். मेरा परमेश्वर आपके बारे में एक योजना को रखा நீங்க है। இப்பதான் பிறக்கணும், आप इसी समय में जन्म होना है, இங்க தான் பிறக்கணும், यहाँ पर जन्म होना है, இங்க தான் வளரணும், यहीं पे बढ़ना है, இங்க தான் இருக்கணும் என்று. यहीं पे रहना है। कहके ஏன் இந்த திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, परमेश्वर ने क्यों इस योजना को रखा ஆண்டவர் है? ஏன் கல்யாணல மகிமை வச்சிருக்கிறார் அப்படின்னா, कल्याण में महिमा को रखा है तो கல்யாணல மகிமை ஒரு நல்ல வீடு கட்டி நல்ல வசதியை வாழ்ந்து பங்களாவோட ஒரு வளர்ச்சியான ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. कल्याण में एक बड़ा बंगला बांधकर अच्छा एक அது समृद्धि जीवन जीने के लिए தேவைதான். नहीं, वो जरूरी है, ஆனா அதுக்காக ஆண்டவர் வைக்கல. लेकिन परमेश्वर ने उसके लिए नहीं रखा। மொர்தெகாய் எப்படி தன்னுடைய யூத குலத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ தேவ சமூகத்துல நின்றானோ, जैसे मुर्दगाय यहूदियों अपने लोगों के लिए एक समस्या आते वक्त அதே परमेश्वर के போல सामने खड़ा रहा। மகிமாவுடைய குலத்துல மகிமாவுடைய சொந்த பந்தத்துல மகிமை வாழுகிற அந்த உற்றார் உறவினர்கள் அந்த அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் மத்தியில அவர்களுக்காக வாழதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். वैसे महिमा जीने वाले उस जगह पर उसके रिश्तों के बीच में उसके आसपास के लोगों के बीच में परमेश्वर के लिए उनके लिए एक रोने या प्रार्थना करने के लिए परमेश्वर रखा है। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? मैं जो कहता हूं समझ रहे हो இப்ப ना? நான் உங்களை பார்த்து கேக்குறேன், मैं अभी आपको देखकर இப்ப पूछता हूं। மகிமா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அவருடைய ஊர்ல अभी महिमा जीने वाले उसके उस शहर में அந்த ஜனங்களுக்கு ஒரு அழிவு நடக்குதா இல்லையா? उन लोगों के लिए एक नाश हो रही அந்த है कि नहीं? ஜனங்க அழிவுக்கு நேரா போறாங்க वो लोग இல்லையா? नाश की ओर जा அந்த रहे हैं कि ஜனங்க नहीं? பாவத்துக்கு நேரா போறாங்க लोग இல்லையா? पाप की ओर जा रहे हैं कि கர்த்தருக்கு नहीं? பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா? वो परमेश्वर के लिए अप्रिय जीवन இதை जीते हैं कि नहीं? பார்க்கிற மகிமை इसे देखने वाले महिमा அந்த ஜனங்களுக்காக மொர்தெகாயை போல தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். उन लोगों के लिए मुर्दगाय के समान परमेश्वर के समूह में बैठकर रोने के लिए प्रार्थना करने के लिए परमेश्वर रखा है। ஹalleluya. हालेलुया। சோ நேற்று தினத்துல நான் சொன்னது போல தான் कल के दिन में जैसे मैंने சோ आपसे कहा था, மேய்ப்பன் குட்டி போட மாட்டாரு, चरवा बच्चे नहीं देते हैं, ஆடுகள் தான் குட்டி போடணும். भेड़ी बकरी ही சோ बच्चे देते हैं। மேய்ப்பன் அந்த ஆடுகளை மேய்க்கிறவராக தான் இருப்பார். चरवा उस भेड़ बकरियों को चराने वाला சோ रहेगा। மகிமை குட்டிகளை போட வேண்டும். महिमा जो है बच्चों को देना அப்ப है। மகிமை என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். महिमा क्या करना है? சோ सुसमाचार को யாருக்கு बताना है। அறிவிக்கணும்னா, किस लोगों के लिए बताना என்ன है? யாருக்கு தெரியுமோ, मैं किसे जानता हूँ, எனக்கு யாரு தெரியுமோ मैं किसे मुझे அவங்களுக்கு जानते தான் हैं, நான் சுவிசேஷம் मैं சொல்லணும். उन्हें ही सुसमाचार बताना है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க कहिए ஹalleluya. हालेलुया। அப்ப நேற்றைக்கு நான் சொன்னது போல தான் जैसे मैंने कल कहा था, சோ அவங்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா आप उन लोगों को सुसमाचार बताना है तो அவங்களுக்கு मुன்னாடி उनसे पहले முதல்ல நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்க पहले வேண்டும். आप एक विजयी जीवन जीना ஆரம்ப जरूरी வாழ்க்கை है। எப்படி இருக்கு என்பது அவங்களுக்கு தெரியும். आपका शुरुआत का जीवन இன்றைக்கு कैसे வாழ்க்கை हो ஆண்டவர் जानते हैं। எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் என்பது அவங்களுக்கு आज தெரியும். परमेश्वर ने आपको कितना அந்த ऊंचा किया वो जानते வித்தியாசம் हैं। இருந்து நீ சுவிசேஷம் சொல்வாயானால் நிச்சயமா அந்த ஆத்துமா இந்த இடத்துக்கு வந்து சேரும். जो भिन्नता के समान आप सुसमाचार बताएंगे तो निश्चय वो प्राण यहाँ पर आकर खड़े ஆனா रहेगी। உங்க வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம, लेकिन आपके जीवन में உங்க अनुशासन வாழ்க்கையில के ஒரு बिना, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாம, आप परमेश्वर के लिए प्रिय जीवन बिताए ஆண்டவருக்கு बिना, பிரியம் இல்லாம, परमेश्वर के लिए प्रिय नहीं, ஊழியக்காரனுக்கு உண்மை இல்லாம, சபைக்கு உண்மை இல்லாம, உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும்னா கிடைக்காது. आपके जीवन में நீங்க बढ़ोतरी போய் चाहिए तो नहीं சுவிசேஷம் मिलेगी। சொன்னாலும் அது வேகாது. आप सुसमाचार बताए तो भी उसका कुछ नहीं होने वाला। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா एक विजयी जीवन जीना है तो மொர்தெகாயை போல मुर्दगाय के समान தன்னுடைய ஜனத்திற்காக பாரப்பட வேண்டும். अपने लोगों के लिए बोझ उठाना தன்னுடைய है। ஜனத்திற்கான ஆத்தும பாரம் உனக்கு இருக்க अपने வேண்டும். लोगों के लिए एक प्राण की बोझ யூதருக்கு उठाना ஒரு है। பிரச்சனை இருந்தனால தான் மொர்தெகாய் அங்க பொங்கலிச்சான். यहूदियों के लिए एक संकट था, इसके लिए मुर्दगाय உன்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீ கைத்தட்டி சந்தோஷப்படக்கூடாது. அவங்களுக்காக திறப்புல நிற்க வேண்டும். अपने लोग अपने रिश्ते के लिए அவங்களுக்காக திறப்புல நிற்க வேண்டும். उनके लिए जोखिम में खड़ा द्वार में खड़े रहना है। அப்படி நிக்கும்போது वैसे जब खड़े रहते வாழ்க்கை हो வெற்றியுள்ளதா இருக்கும். आपका जीवन एक विजयी जीवन ஹalleluya. बनता है। हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். और भी हम उसमें गहराई So, में இந்த देखेंगे। எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 2 வாசிச்சீங்க. एस्तर चौथा अध्याय 1 13 14 வாசிங்க. आप 13 और 15 पढ़िए। மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, ஆ. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் ம். மற்ற யூதர் தப்பக்கூடாது என்று
ம். நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்துக் கொள்ளாதே. ம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ம். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। So, மொர்தெகாய் மாத்திரம் தன்னுடைய இனத்தாருக்காக பாரப்படல, केवल मुर्दे अपने लोगों के लिए बोझ नहीं उठाया, தன்னோடு கூட இருந்த எஸ்தருக்கும் அந்த பாரத்தை அவள் புகுட்டுகிறார். अपने साथ रहने वाले एस्तर के लिए भी उसी बोझ को वो सिखाता है। எஸ்தருக்கும் அந்த அதோட முக்கியத்துவத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். उसकी मुख्यता को उसे भी वो समझाता So, இந்த है। 9வது ஆண்டுக்குள்ள ஜெகோவா நிசி சபை வந்திருக்கிறீங்க. ये 90 साल के अंदर जवा So, निसी कलीसिया 10வது आई है। ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது 10वें साल में प्रवेश करते இந்த समय கூட்டம் போதாது, ये मंडली काफी नहीं இங்க है। இருக்கிற இந்த கூட்டம் போதாது, यहाँ पे रहने वाले ये भीड़ ஒரு काफी नहीं மடங்கு है। நீங்க பெருகணும் அப்படின்னா आपको एक गुना बढ़ना है நீங்க तो மாத்திரம் உங்க ஜனத்துக்காக பாரப்படக்கூடாது, केवल आप आपके लोगों के लिए உங்களோடு கூட இருக்கிறவர்களும் சேர்ந்து ஜனத்துக்காக பாரப்பட வேண்டும். आपके साथ रहने वाला भी आपके So, लोगों के लिए சபையில बोझ இந்த उठाना है। தேசத்திற்காக பாஸ்டர் மாத்திரம் ஜெபிக்க கூடாது, कलीसिया के लिए केवल பாஸ்டரோடு கூட சேர்ந்து நீங்களும் கரங்களை கோர்த்து ஜெபிக்கிறவர்களா இருக்க पास्टर வேண்டும். के साथ आप भी हाथ मिलाकर आप भी ஹalleluya प्रार्थना करना है। சொல்லுங்க ஹalleluya. கையை hallelujah. So, மொர்தெகாய் தானும் தன்னோடு கூட இருந்த எல்லா யூத ஜனங்களும் ரெட்டுடுத்தி சாம்பல் அமர்ந்து தன் கூட்டத்துடைய விடுதலைக்காக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். मुर्दे अपने साथ में रहने वाले लोग सब अपने डांट तोड़कर वो राख में बैठकर अपने लोगों के लिए प्रार्थना करने लगे। அதுதான் சுவிசேஷம், वही सुसमाचार है, அதுதான் ஆத்ம பாரம். वही प्राण की बोझ है। உங்க சபை அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது आपकी कलीसिया अगले साल எண்ணி में प्रवेश முடியாத करते समय அற்புதங்களை காண வேண்டுமானால், अनगिनत अद्भुत ஆராய்ந்து देखना है முடியாத तो பெரிய காரியங்களை பார்க்க வேண்டுமானால் உங்க ஊழியனோடு கூட நீங்க கை கோர்க்க வேண்டும். आपके सेवक के साथ आप हाथ மொர்தெகாயோடு எஸ்தர் கை கோர்த்தது போல जैसे मुर्देकाई के साथ உங்களுக்காக हाथ जोड़ के திறப்பில் खड़ी रही। நிற்கிற தேவ மனுஷனோடு சபையை நீயும் கை கோர்த்து உன் இனத்திற்காக நீ தேவ சமூகத்தில் நிற்கும் போது आपके लिए जोखिम के द्वार में खड़े रहने वाला आपके सेवक के साथ आप भी जब हाथ मिलाकर जोखिम के द्वार में खड़े रहोगे, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ आप एक विजयी जीवन जी सकते ஹalleluya. हो। हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। நாம் நமக்காக வாழ்வதை நிறுத்திடுவோம். हम अपने लिए जीना रोक சுயநலமான देंगे। வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், हम अपने लिए உங்களுக்காக खुद का நீங்க छोड़कर வாழ்வீங்க என்று சொன்னால், यदि आपके लिए ஒரு जीते रहेंगे நாள் तो வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. कभी भी विजयी जीवन नहीं जी सकते। ஆனா நீங்க சுயநலமற்ற வாழ்க்கை வாழ்வீங்க என்று சொன்னால், लेकिन आप अपने स्वार्थ को छोड़कर உங்களுக்கு दूसरों के लिए மாத்திரம் जीते ஜெயம் அல்ல, समय आपके लिए केवल विजय உங்களுக்கு नहीं, மாத்திரம் ஜெயம் அல்ல, केवल आपके लिए विजय नहीं, உங்களை சார்ந்தவங்க இனத்துக்கு ஜெயத்தை கற்றுக் आपके கொடுக்கிறவராய் निर्भर रहने இருக்கிறார். वाले आपके जाति आपके रिश्तों के लिए परमेश्वर विजय देने वाला है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। ஆனா இந்த ஊழியத்தை செய்யும்போது, लेकिन ये सेवा को करते समय சுவிசேஷத்தை நீங்க ஆத்துமக்களை ஆதாயப்படுகிற ஊழியத்தை செய்யும்போது सुसमाचार के द्वारा प्राणों को कमाने वाले उस सेवा को करते समय நிச்சயமா எதிர்ப்புகள் வரும், निश्चय कई सारे बैरियां आएंगे, निश्चय विरोध प्रचलित आएगा, वरों। कई सारी समस्या आएंगी, சோர்ந்து போயிடக்கூடாது. लेकिन निराश नहीं होना இங்க है। மொர்தெகாய்க்கு வந்தது. यहाँ पर मुर्देकाई के लिए எடுத்து भी आई। வாசிங்க. पढ़ेंगे एक वचन, 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். तीसरा अध्याय उसका 5वां वचन, एस्तर तीसरा अध्याय 5वां वचन। ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி ஆ. நமஸ்கரியாததைக் கண்டபோது ஆ. மூர்க்கம் நிறைந்தவனாய் நல்லா கவனிங்க. இந்த ஆமான் மொர்தெகாயை குறித்து மூர்க்கம் வெறி கொண்டான். यहाँ पर हामान को देखते हैं कि वो मुर्देकाई के बारे में क्रोधित हुआ। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। நீங்க உங்க ஜனத்திற்காக நிற்கும்போது, आप अपने लोगों के लिए जब खड़े रहते हो, நீங்க உங்க தேசத்திற்காக நிற்கும்போது, आप अपने देश के लिए जब நீங்க खड़े இந்த रहते हो, கல்யாணுக்காக தேவ சமூகத்தில் आप நிற்கும்போது, इस कल्याण के लिए परमेश्वर के समुख में खड़े ஆகானை रहते போல हैं। சிலர் உங்களுக்கு விரோதமாக மூர்க்க வெறி கொள்வார்கள். हामान के समान कुछ लोग आपके विरुद्ध क्रोधित होंगे, நிச்சயமா வரும். निश्चय आएंगे, சோர்ந்து போயிடக்கூடாது, लेकिन निराश नहीं होना, பயந்து போயிடக்கூடாது. डर के नहीं जाना है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। அவைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். उसे हमें सह लेना है, அவங்களோடு கூட நீங்க போராடக்கூடாது. उसके साथ आपको संघर्ष नहीं करना, என்ன வந்தாலும் பரவாயில்ல, कुछ भी आ जाए என் चलेगा, ஜனத்திற்காக நான் திறப்புல मैं நிற்பேன், अपने लोगों के लिए என் चौकी में खड़े கூட்டத்துக்காக रहूंगा, திறப்புல मैं நிற்பேன். अपनी मंडली के लिए खड़े रहूंगा। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க कहिए ஹalleluya. हालेलुया। நீங்க அப்படி நிற்கும்போது आप जैसे खड़े रहते समय அவர் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக உங்களை वो நடத்துவார். आपको विजयी जीवन की ओर அவர் உங்களை चलाएगा, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக वो நடத்துவார். आपको विजयी जीवन की ओर चलाएगा। ஹalleluya. हालेलुया। So, எங்களுடைய திருச்சபையில हमारी कलीसिया में இது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை வளரணும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். आपके विश्वास की जो बढ़ना, इसके लिए मैं कह रहा हूँ, என்னுடைய பெருமைக்காக நான் मैं சொல்ல अपने வரல. घमंड के लिए, बढ़ोतरी के लिए नहीं। ஹalleluya. हालेलुया। So, உங்க ஊழிய பாதையில आपकी सेवा के நீங்க मार्ग में ஊழியனோடு கூட கரங்கோர்த்து நிற்கும்போது, आप अपने सेवक के साथ हाथ मिलाकर இந்த जब खड़े रहते தேசத்தின் हैं, ஜனங்களுக்காக நீங்க பாரப்படும் போது इस देश के लोगों के लिए जब आप நிச்சயமா बोझ உங்களுக்கு उठाते हो, எதிர்ப்புகள் வரும், निश्चय आपके लिए विरोधी நிச்சயமா आएंगे, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். निश्चय आपके लिए समस्या आएंगी, அதை கண்டு சோர்ந்து लेकिन போயிடக்கூடாது. उसे देखकर कभी அதை निराश नहीं கண்டு होना, நீங்க பயந்து या போயிடக்கூடாது. उसे देखकर कभी डर
नहीं நீங்க जाना செய்ய है। வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே आप இருங்க करने वाले कामों को ஒரு करते ही வெற்றியுள்ள रहना। வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல एक முடியும் विजयी जीवन की और आप बढ़ते நான் रहोगे। எங்க சர்ச்சுக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர்ல मैं अपने चर्च में कोयम्बतूर में आकर 8 साल हुआ। இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய 1500 பேர் இருக்கிற ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டரா மைசூர்ல இருந்தேன் उसके पहले 1500 लोग रहने वाले एक चर्च में मैं एक असिस्टेंट पास्टर करके मैसूर में था। திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்க டேவிட் டேனியல் ஐயா சர்ச்ல ஒரு உதவி ஊழியராக வந்தேன் मैं अपने शादी के बाद में मेरे डेविड डैनियल पास्टर जी So, के முதல்ல साथ நான் उनके कलीसिया में ஊழியக்காரனாக வந்தபோது पहली बार जब मैं सेवक बनकर எடுத்ததும் आया, எனக்கு மேடையை கொடுக்கல मेरे को तुरंत उन्होंने मंच को नहीं दिया, எடுத்ததும் எனக்கு எல்லா அங்கீகாரத்தையும் கொடுக்கல तुरंत मेरे लिए सब कुछ आदर नहीं நான் ஒரு बनाया। 1500 பேர் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்ல பெரிய வர்ஷிப் லீடரா இருந்தேன் पहले मैं 1500 लोग रहने वाले उस कलीसिया में एक वर्शिप ஆனா लीडर இந்த था। சர்ச்சுக்கு நான் வந்ததுமே लेकिन इस चर्च में நீங்க जब मैं அவ்வளவு आया, பெரிய ஆளு சொல்லி தூக்கி என்ன முன்னாடி எல்லாம் வைக்கல मैं इतना बड़ा हूं कर उठा के मुझे ஒவ்வொரு आगे नहीं रखा। ஞாயிற்றுக்கிழமையும் வெறும் காணிக்கை பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருப்பேன் हर एक इतवार के दिन केवल मैं Worship दान का கூட गीत நான் गाता நடத்தினது था। கிடையாது मैं वर्शिपिंग नहीं चलाया, காணிக்கை பாட்டு பாடுவேன் केवल दान की गीत गाता था, வீட்டுக்கு போயிருவேன் घर पे चले जाता था। காணிக்கை பாட்டு பாடுவேன் दान का गीत गाता வீட்டுக்கு था, போயிருவேன் घर पे चले जाता ஹalleluya था। हालेलुया। ஆனா எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு लेकिन मेरे अंदर एक चाहत थी, ஊழியனோடு கூட கை கோர்ந்து நான் நிற்க मैं வேண்டும் अपने सेवक के साथ हाथ मिलाकर खड़े ஊழியனோடு கூட रहना கை है, கோர்ந்து நிற்க मैं வேண்டும் उनके साथ हाथ जोड़कर So, खड़े இந்த रहना है। பாஸ்டரோடு கூட நான் அந்த ஊழியத்தில் எல்லா காரியங்களும் ஈடுபட मैं ஆரம்பிச்சேன் मेरे पास्टर के साथ उनकी सेवा में हर वी- काम में मैं हाथ जुटाने लगा, வீட்டு கூட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சேன் घर की सभाओं को ஒவ்வொரு चलाने लगा, கூட்டங்களுக்கு கூட போக वो ஆரம்பிச்சேன் हर एक सभाओं में मैं साथ जाने लगा। ஆமென் ஹalleluya हालेलुया। அந்த ஜனத்திற்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க उन ஆரம்பிச்சேன் लोगों के लिए अपने जीवन को मैं समर्पण करने लगा। எதிர்ப்புகள் வந்தது कई सारे विरोध आए, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சேன் उसके बाद थोड़ा थोड़ा परमेश्वर मुझे ऊंचा उठाने लगे, worship நடத்த ஆரம்பிச்சேன் मैं वर्शिप चलाने लगा, VBS ஊழியத்தை நடக்க ஆரம்பிச்சேன் VBS की सेवाओं को चलाने So, लगा, ஊழியம் நல்லா வளர ஆரம்பிச்சது सेवा अच्छी तरह से बढ़ने எல்லா लगी, ஜனங்களுக்கு பிரியமானவனாய் மாறினேன் सब लोगों के लिए प्रिय बन चुका, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற விதத்துல கர்த்தர் என்னை உயர்த்தினார் और सब लोग स्वीकारने लायक परमेश्वर ने मुझे ऊंचा उठाया। உடனே என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது तुरंत मेरे जीवन में एक समस्या எங்க आई। சபையில கொயர்ல பாடுகிற ஒரு அக்கா मेरे कलीसिया में क्वायर में गाने वाले एक बहन, அவங்க நல்லா பாடுற ஒரு அக்கா वो अच्छा गीत गाने वाली एक அவங்கள बहन, அக்கா தான் நான் मैं சொல்லுவேன் उन्हें बहन करके बड़ी बहन அவங்க करके என்ன बुलाता, தம்பின்னு தான் वो சொல்லுவாங்க मुझे छोटे भाई करके बुलाते हैं। ஹalleluya हालेलुया। இது எதற்காக நான் சொல்றேன்னா मैं ये किस लिए कहता हूँ? ஊழியத்தின் பாதையில பிரச்சனைகள் வரும் सेवा के मार्ग में कई सारी समस्या சோர்ந்து आएगी, போகாமல் உன் ஜனத்திற்காக நீ நிற்கும்போது लेकिन बिना निराश के अपने लोगों के लिए जब खड़े ஒரு रहोगे, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் एक विजयी जीवन आप जी सकते हो। ஹalleluya हालेलुया। சொல்லுங்க ஹalleluya कहिए हालेलुया। So, இந்த ஊழியம் நல்லா நடந்துட்டு இருந்தது अब यहाँ पर सेवा अच्छी तरह So, चल रही थी। VBS ஊழியம் இந்த சர்ச்சில் ரொம்ப கிராண்டா பண்ணுவோம் பாஸ்டருக்கு தெரியும் VBS की सेवा हमारे कलीसिया में VBS अच्छे से ஊழியத்துக்காக धूमधाम से மாத்திரம் मनाते குறைஞ்சது हैं। 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ணி நிறைய காரியங்களை செய்வோம் VBS के लिए हम केवल 2-3 लाख खर्चा करके कई सारे कार्य करते புதிதா थे। திருமணமான ஒரு பொண்ணு சர்ச்சுக்கு வந்தாங்க नया विवाह हुए एक बहन आके அந்த பொண்ணு कलीसिया में நான் आई। VBS ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி கேட்டாங்க उन्होंने पूछा कि मैं VBS की सेवा எங்க को करती हूँ பாஸ்டர் சொன்னாங்க करकर। நீ இயேசு பாதத்தை கேட்டுக்கோமா तो मेरे पास्टर ने कहा तो आप ये सब बात நான் அப்ப அந்த அக்கா அந்த அக்காண்ட சொன்னாக்கா நீங்க எப்படி ஊழியம் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது मैं उस बड़े बहन से कहा कि आप कैसे सेवा करते हैं मैं नहीं जानता। முதல்ல நீங்க ஒரு சீனியருக்கு டீச்சரா கிளாஸ் எடுங்க पहले आप सीनियर बच्चों के लिए टीचर के रूप में क्लास அதுக்கப்புறம் लीजिए, நீங்க டைரக்டரா ஊழியம் செய்யலாம்னு उसके சொன்னேன் बाद आप सीधा सेवा कर ஏன்னா सकते हो சிறு करके பிள்ளைகளுடைய कहा। ஊழியத்தை குறித்த மேன்மையும் மகிமையும் நான் அறிந்தவர் क्योंकि छोटे बच्चों की सेवा के சிறு बारे में பிள்ளைகளுடைய आदर और उसके ஊழியத்தை महत्व के बारे में வளருமானால் जानता சிறு हूं। பிள்ளைகளுடைய ஊழியம் வளருமானால் சபை வளரும் छोटे बच्चों की सेवा बढ़ेगी तो कलीसिया बढ़ेगी। அதனால அந்த சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி VBS மினிஸ்ட்ரிக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் इसलिए கொடுப்பேன் संडे क्लास मिनिस्ट्री और VBS की मिनिस्ट्री में बहुत मुख्यता देता நல்ல हूं। கவனிங்க இது அவங்களுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரத்தை என்னால நான் கொடுக்கல என்ற ஒரு காரணத்திற்காக अभी मैंने उनको जो आदर चाहिए था वो मैंने नहीं दिया, इसलिए கொயர்ல பாடுகிற ஒரு அக்காவை என்னை இணைத்து அந்த சகோதரி அவன் புருஷன்கிட்ட தேவையில்லாத சொல்லி கொடுத்துட்டாங்க क्वायर में गीत गाने वाले उस बड़े बहन के साथ मेरा कुछ रिश्ता बनाकर उनके पति से कुछ और फंक्शन बता ஒரு दिए। நாள் அவர் தண்ணி போட்டு வந்தாரு एक दिन वो अच्छा की दारू पी சபையார் कर முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சாரு कलीसिया वालों के सामने मुझे இப்ப मारने உங்களை लगे। பார்த்து நான் கேக்குறேன் अभी मैं आपको देखकर அவர் पूछता என்ன हूं, அடிக்கிற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் वो मुझे मारने लायक मैंने क्या ஊழியம் गलती பண்ணது ஒரு की? பாவமா सेवा किया वो गलती है क्या? சும்மா இருந்த அந்த ஊழியத்தை கொஞ்சம் உயர்த்தினது பாவமா ऐसे जो सेवा அல்லது उसे और இன்வால்வ்மெண்டா ऊंचा किया। ஊழியம் செஞ்சது ஒரு பாவமா या फिर मिलजुल कर सेवा किया वो गलत है? சொல்லுங்க அல்ல नहीं। திருப்புல நிற்கும்போது जोखिम में जब खड़े रहते हो, ஜனத்திற்காக நிற்கும்போது अपने लोगों के लिए जब खड़े रहते பிரச்சனைகள் हो, வரும் कई सारे அவரை समस्या आएगी। அடிச்சாரு वो उसने मुझे मारने लगे, கேவலமான வார்த்தைகளில் பேசினாரு मुझे शर्मिंदा भरी शब्द कहने கடைசில लगे। மேல கேஸ் போட்டாரு आखिर में मेरे ऊपर एक केस को डाले। கோர்ட்டுக்கு 3 வாய்தாக்கு போனேன் कोर्ट के लिए मैं 3 बार मैं जाना पड़ा। பலிபீடத்துல இருந்து நான் சொல்லுகிறேன் मैं परमेश्वर की बेदी से कहता அந்த हूँ, காரியத்துக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல उस कार्य और मेरा कोई भी संबंध नहीं ஏன் है। இந்த பிரச்சனை வந்துச்சு ये क्यों ये समस्या आई? ஹalleluya हालेलुया। சொல்லுங்க ஹalleluya कहिए हालेलुया। உடனே அவர் என்ன அடிச்சாரு तुरंत वो मुझे मारने लगे। சபையார் சொன்னாங்க कलीसिया वैसे कहने அவர் लगे, மேல தப்பு இருக்குது उसके ऊपर गलती है, அதனால தான் அவரு அடி வாங்கிட்டு சும்மா நிக்கிறாரு इसलिए वो मार खाकर चुप खड़े எந்த हैं। ஒரு ஆம்பளையா இருந்தாலும் அடிச்சா திருப்பி அடிப்பான் कोई भी पुरुष हो तो मारते ही तुरंत उल्टा मारेगा, அவர் அடிச்சார் அடி வாங்கிட்டு நின்னாரு. लेकिन उन्होंने मारा, मैं मार खा के खड़े रहा।
அநேகர் சொன்னாங்க அவர் மேல தவறு இருக்குன்னா தான் இயேசுபாதை ஏத்துட்டு சும்மா நிக்கிறார். कई सारे लोग ने कहा कि यीशुपाद जी के ऊपर गलती है इसके लिए मार कर खड़े हैं. ஹalleluya. हालेलुया. அந்த டைம்ல எங்க பாஸ்டர் லண்டன்ல இருக்காரு. उस समय में हमारे प्रधान पास्टर लंदन में थे. எங்க பாஸ்டர் நம்பி தான் நான் இருக்கேன். मेरे पास्टर के भरोसे में मैं हूं यहां எங்க पर. பாஸ்டருக்கு கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு நியாயம் கேளுங்க நான் சொல்லவே. लेकिन मेरे पास्टर को बुला के मेरे लिए न्याय करो ऐसे मैंने அங்க कुछ नहीं இருக்கிற पूछा. எந்த ஒரு மூப்பர்கிட்ட போய் என்ன இப்படி அடிச்சிட்டாங்க கேளுங்கன்னு யார்ட்டையும் நான் கேட்கவே இல்ல. वहां पे किसी पुरखाओं के पास जाकर என்னோட मुझे ऐसा தலைமை पूछा போதத்தை கூட கூப்பிட்டு நான் ஆளாளா கூப்பிட்டு சொல்லல. मैं अपने प्रधानों को बुलाकर मैंने नहीं कहा नहीं रोया. ஆனா தேவ சமூகத்துல அழுதேன். लेकिन परमेश्वर के समूह में रोया. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. யார் கேஸ் கொடுத்தாங்களோ जिसने केस डाला அவங்களே மன்னிப்பு கேட்டு उन्होंने माफी मांगकर கேஸ் வாபஸ் வாங்குனாங்க. केस भी वापस ले लिया. ஹalleluya. हालेलुया. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान உங்க दीजिए. வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வரும்போது आपके जीवन में कई உங்க सारे उतार வாழ்க்கையில आते समय போராட்டங்கள் வரும்போது आपके जीवन में संघर्ष आते அது समय தோல்விக்காக அல்ல वो हार के लिए அது नहीं வெற்றிக்காக தான் நடந்து वो இருக்கிறோம். एक जीत के लिए परमेश्वर ने रखा அந்த है. பாடுகளில வந்த எனக்கு आज उस तकलीफों के बीच में से आया இன்னைக்கு मुझे சர்ச்சில் நான் எப்படி இருக்கிறேன்னு ஐயாவுக்கு தெரியும். आज मेरे कलीसिया में मैं कैसा है कर अय्या जी जानते எங்க हैं. சர்ச்சில் मेरे कलीसिया में எங்க பாஸ்டருடைய ஒரே ஒரு வேலை தான். मेरे पास्टर का एक ही काम है. ஞாயிற்றுக்கிழமை வந்தா 1 மணி நேரம் செய்தி மட்டும் தான் கொடுப்பாங்க. इतवार के दिन में आकर 1 घंटे संदेश இது केवल देंगे. எல்லா பொறுப்பு என் கையில வந்துச்சு. बाकी सारा जिम्मेदारी मेरे இதுக்கு हाथ நான் में எந்த आई. தகுதியானவன் அல்ல. मैं इसके लिए कोई काबिल இதுக்கு नहीं. எந்த நான் எந்த ஒரு பாத்திரம் அல்ல. मैं इसके लिए कोई இந்த काबिल नहीं. வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி வந்தது? ये विजयी जीवन कैसे வாழ்க்கையில் आया? என்ன பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் आपके जीवन में कोई भी समस्या है कोई भी உன்னுடைய संघर्ष आए அழைப்புல உன்னுடைய ஊழியத்துல உன்னுடைய ஆத்தும பாரம் என்கிற தரிசனத்துல நிற்கும் போது வெற்றியுள்ள வாழ்க்கை நீ வாழ முடியும். तेरे बुलावे में तेरे प्राण के बोझ में तुम सच्चाई के साथ மொர்தெகாய் தன் சனத்திற்காக தேவ சமூகத்துல நின்றான். मुर्देकाई अपने लोगों के लिए परमेश्वर के समूह में खड़ा रहा. அவனை கர்த்தர் வெற்றியுள்ள उसको வாழ்க்கைக்கு परमेश्वर ने நேராக विजय की जीवन की ओर चलाया. எடுத்து வாசிப்போம். एक वचन पढ़ेंगे. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் एस्तर 6वां अध्याय 11வது வசனம் 12வது उसका வசனம். 11 और 12 वचन पढ़ेंगे. ஆமான் வஸ்திரத்தையும் ஆ. குதிரையையும் கொண்டு போய் ம். மொர்தெகாயை அலங்கரித்து ம். அவனை குதிரையின் மேல் ஏற்றி ஆ. நகர வீதியில் உலாவும்படி செய்து ம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ம். இப்படியே செய்யப்படும் என்று ம். அவனுக்கு முன்பாக கூறினான். ம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆ. ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு ம். உட்கார்ந்து கொண்டு தன் வீட்டுக்கு வீதிக்கு போனான். நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. நீங்க உங்க ஜனத்திற்காக தேவ சமூகத்துல நிற்கும்போது आप अपने लोगों के लिए परमेश्वर के समूह जब खड़े रहते हो ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியத்துல நீங்க நிற்கும்போது प्राणों को कमाने वाले सेवा में உங்க जब आप खड़े रहते हो ஊழியனோடு கூட நீங்க கரங்கோர்த்து சபையில நிற்கும்போது आपके सेवक के साथ हाथ मिलाकर जब आप कलीसिया உங்களுக்கு में सेवा में खड़े விரோதமாய் रहते हो எழும்புகிறவர்கள் आपके विरुद्ध उठने वाले வெட்கப்பட்டு वो போகும்படியாக शर्मिंदा होकर जाने கர்த்தர் लगे. உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा So, करेगा. ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பினா आमान भी मुर्देकाई के அந்த विरुद्ध था. மொர்தெகாய் வெட்கப்பட்டு முக்காடிட்டு போகும்படியாக கர்த்தர் இந்த மொர்தெகாயை वो உயர்த்தினார். आमान अपने सर को मुंडा लाए परमेश्वर ने मुर्देकाई को ऊंचा किया. சொல்லுங்க ஹalleluya. कई एक हालेलुया ஒரு कहे. சாதாரண யூதன் एक साधारण यहूदी ஒரு வாசல்ல உலாவி கொண்டிருந்தவன் एक साधारण एक ஒரு रस्ते में வாசல்ல टहलने உட்கார்ந்து वाला, கொண்டிருந்தவன் एक फाटक में बैठने वाला எப்படி இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ कैसे एक முடியும்? विजयी जीवन जी सकता எப்படி है? இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? कैसे विजयी जीवन जी அவன் सकता அவ்வளவு காரியங்களை கொடுத்து அவனை எப்படி கனப்படுத்த முடிந்தது? कैसे इतने बातों को देखकर இந்த उसे आदर दिया வெற்றியுள்ள सकता வாழ்க்கைக்கு है? பின்னாடி இருக்கிற ரகசியம் ये विजयी जीवन के पीछे தன்னுடைய रहस्य ஜனத்திற்காக திறப்பில நின்றான். अपने लोगों के लिए वो जोखिम में खड़ा रहा. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. அடுத்து வாசிப்போம். अगला पढ़ेंगे. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். एस्तर 8वां अध्याय उसका दूसरा वचन. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட ஆ. அவனுடைய மோதிரத்தை எடுத்து ஆ. அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். ஆ. எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க. ध्यान दीजिए. ஒரு சாதாரண யூதன் एक साधारण यहूदी ஒரு என்னோட இமேஜினேஷன்ல ஒரு காவல்காரன் मेरे सोच विचार में एक அரண்மனை पहरेदार, வாசல்ல இருந்த ஒரு வாட்ச்மேன் राजभवन में बैठने वाला एक वॉचमैन. இப்ப என்னவா अब மாறிட்டாரு? वो क्या बदल गया? அரண்மனைக்கு அதிகாரியாய் एक மாறிட்டாரு. राजभवन का अधिकारी बन गया. அரண்மனைக்கு அதிகாரியா மாறிட்டாரு. राजभवन का अधिकारी बन गया எப்படி है. இந்த மொர்தெகாயினால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது? कैसे इस मुर्देकाई के द्वारा एक विजयी जीवन जी தன்னுடைய सका? ஜனத்திற்காக அவன் திறப்பில நின்றான். अपने लोगों के लिए वो जोखिम में தன்னுடைய खड़ा रहा. தேசத்திற்காக அவன் உபவாசம் செய்தான். अपने देश के लिए उपवास தன் किया. ஜனத்துக்கு ஒரு அழிவு வருகிறது என்று தெரிஞ்சதுமே தேவ சமூகத்துல நின்றான். अपने लोगों के लिए एक नाश आते ही परमेश्वर के समूह में खड़ा रहा. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ एक முடியும். विजयी जीवन जी सका. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया. இங்க இருக்கிற உங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்க நில்லுங்க. यहाँ पर रहने वाले आपके रिश्तों के உங்க लिए खड़े உற்சாக रहिए. உறவினர்களுக்காக நில்லுங்க. आपके रिश्तों के लिए இன்னைக்கு खड़े பாவத்துல रहिए. அழிந்து போறாங்கல்ல, आज पाप में वो नाश हो வியாதியில रहे அழிந்து हैं. கொண்டிருக்கிறாங்கல்ல, बीमारी में नाश हो रहे हैं. இன்னைக்கு ஆரோக்கியத்துல அழிந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, पूजा में नाश हो கர்த்தருக்கு रहे हैं. பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, परमेश्वर ने आप ये அவர்களுக்காக जीवन நீங்க जिए. திறப்புல நில்லுங்க. उनके लिए आप जोखिम में खड़े रहिए. மொர்தெகாய்க்கு வெற்றியை தந்தவர் உங்களுக்கு வெற்றியை தர உண்மையுள்ளவர்.
मोर्देकाई को जीत देने वाला आपको भी विजय देने के लिए वो மொர்தெகாய் सच्चा है। உயர்த்தினவர் உங்களை உயர்த்த உண்மையுள்ளவர். मोर्देकाई को जिसने ऊंचा किया वो आपको भी ऊंचा करने के लिए सच्चा है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। அடுத்து வாசிங்க எஸ்தர் 9:4. अगला पढ़ेंगे एस्तर 9:4। மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। இந்த மொர்தெகாய் எப்படி இருந்தானா? ये मोर्देकाई कैसे था? அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். उस राजभवन में प्रतिष्ठा भरा था। அரண்மனையிலே பெரியவனாய் उस இருந்தான். राजभवन में प्रतिष्ठा भरा था। 120க்கும் அதிகமான தேசத்துடைய ராஜாவுடைய அரண்மனைக்கே பெரியவனாய் இருந்தான். 120 देश से बढ़कर जो राजभवन के अधिकारी बना था। சாதாரண யூதனா இருந்தவன். एक साधारण यहूदी, ஒரு வாசல் காவல்காரனா இருந்தவன். एक पहरुए के समान रहने वाला, இன்னைக்கு அவன் தேசமெங்கும் அவனுடைய பிரசித்தி பெற்றான். आप पूरे देश भर में उसकी कीर्ति தேசமெங்கும் फैलने அவனுடைய लगी। கீர்த்தி பிரசித்தி பெற்றது. अभी देश भर में उसकी कीर्ति இந்த फैलने लगी। வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எப்படி முடிந்தது? ये विजयी जीवन कैसे இந்த जी வெற்றியுள்ள सका? வாழ்க்கை எப்படி வாழ முடிந்தது? ये विजयी जीवन वो कैसे जी தன்னுடைய सका? ஜனத்திற்காக அவன் திறப்புல நின்றான். अपने लोगों के लिए वो தன் मार्ग में- ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னதுமே மொத்த நாளும் வந்து தேவ சமூகத்துல நின்றான். अपने लोगों के लिए एक समस्या आती थी, वो अकेला आकर परमेश्वर के समूह में खड़े रहा। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. एस्तर 8वां अध्याय उसका 17 वचन को पढ़ेंगे। ராஜாவின் வார்த்தையும் ஆ. அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் ஆ. எல்லா பட்டணங்களிலும் ம். யூதர்களே அது மகிழ்ச்சியும் ம். களிப்பும் ம். விருந்தும் கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. ம். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேச ஜனங்களை பிடித்ததினால் ம். அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அமைந்தனர். ஹalleluya. उनमें से कई सारे यहूदियों मार्ग में बन गए। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। நீங்க திறப்புல நிற்கும்போது, इस जोखिम में जब खड़े நீங்க फाटक में உங்க गए, ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் அழும்போது अपने लोगों के लिए परमेश्वर के समूह में रोते समय அநேகர் யூதர்களாய் மாறினது போல कैसे जैसे कई सारे यहूदी बने थे, நீங்க உங்க இந்த கல்யாண் பட்டணத்துக்காக கல்யாண் பட்டணத்தில் இருக்கிற உங்க சொந்த பந்தங்களுக்காக நிற்கும்போது आप इस कल्याण शहर में अपने रिश्तों के लिए जब आप खड़े रहोगे, அநேகர் ஜெகோவா நிசி குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் कई மாறுவார்கள். सारे जेहोवा निसी इस அநேகர் परिवार के ஜெகோவா हो நிசி जाएंगे। குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் कई सारे மாறுவார்கள். जेहोवा निसी परिवार के हो जाएंगे। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। இப்படிதான் ஆத்துமக்களை ஆதாயம் செய்ய ऐसे முடியும். ही प्राणों को कमा सकते हैं। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। ஒரு சாதாரணமா இருந்தவன் एक साधारण रहने वाला வெற்றியை பார்த்தான். एक विजय को देखा, வெற்றியை பார்த்தான். विजय को देखा। அந்த எல்லா ஜனங்களுக்கும் वो सारे लोगों में மொர்தெகாயுடைய ஆரம்ப வாழ்க்கை தெரியும். मोर्देकाई की शुरुआत की ஒரு जीवन को जानते हैं। சாதாரணமானவன். एक साधारण இப்ப அவன் எங்க मनुष्य। இருக்கிறான்? अब वो कहां पर है? அரண்மனையில பெரியவனா இருக்கிறான். राजभवन में एक अधिकारी உயர்ந்த बना है। அதிகாரத்தில் இருக்கிறான். एक ऊंचे पद में இப்ப है। அவன் சுவிசேஷம் சொல்லும்போது अब वो सुसमाचार அநேகர் बताते யூத समय மார்க்கத்தை சேர்ந்தார்கள். कई सारे यहूदी बन गए। உங்க வாழ்க்கையில நீங்க முதல்ல வெற்றியை பார்க்க வேண்டும். आपके जीवन में पहले आपको विजय को உங்க देखना வாழ்க்கையில है। நீங்க சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். आपके जीवन का पहले गवाही वाला அதுக்கப்புறம் जीवन நீங்க जीना है। சுவிசேஷம் சொல்லும்போது उसके बाद जब अपने அநேகர் समाचार ஜெகோவா बताएं। நிசி குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் மாறுவார்கள். कई सारे जेहोवा निसी परिवार के होंगे फिर। ஹalleluya. हालेलुया। அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் वही கொடுத்தார். परमेश्वर प्रतिज्ञा रूप में ஆராய்ந்து दिया। முடியாத பெரிய காரியங்களை செய்வார். आप जो नहीं இந்த देख திருச்சபையில सकते எண்ண वैसे முடியாத बढ़ेगा। அதிசயங்களை அவர் செய்வார். ऐसे अनगिनत आश्चर्य कर्म कार्य அவர் करेगा। என்ன அதிசயம் செய்ய वो போறார்னா कैसे आश्चर्य करेगा। அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்க कई போகிறார். सारे प्राणों को वो लूट के माल के समान इस कलीसिया के लिए देने वाला है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க कहिए ஹalleluya. हालेलुया। அடுத்ததாக வாசிப்போம். अगला वचन पढ़ेंगे எஸ்தர் 10ஆம் அதிகாரம் एस्तर 10वां अध्याय 3வது வசனம். 3रा वचन। யூதனாகிய மொர்தெகாய் யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதான இரண்டாவது இரண்டாவதானவனும் ஆ. யூதருக்குள் பெரியவனும் ஆ. தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி ஆ. தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி ம். தன் உலகத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஒரு சாதாரண யூதன் एक साधारण यहूदी ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தார். राजा के अगले पद में आ गया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। ஒரு வாட்ச்மேனால எப்படிங்க ராஜாவுக்கு அடுத்த இடத்துக்கு வர முடியும்? एक पहरुआ कैसे राजा के अगले स्थान ஒரு में आ சும்மா सकता है? உலாவி கொண்டிருந்த ஒரு வேலை இல்லாம உலாவி கொண்டுதான் வைங்க. நான் அப்படி சொல்ல வரல. बिना काम के ऐसे टहलुआ करने लगा அவர் ऐसे मैं அப்படி नहीं कहता। அவர் அப்படி இருந்தான்னு சொல்ல வரல. என்னோட இமேஜினேஷன். वैसे ताकर कर नहीं कहता, ஒரு लेकिन मैं ஒரு सोच ஒரு में कहता हूं। வேலை ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன் शायद किसी
ऐसी जिम्मेदारी को ना வேதம் लेते हुए वो சொல்லுகிறது, साधन से घूमता है। शास्त्र कहती है, வேதம் சொல்லுகிறது शास्त्र कहती है, ராஜாவுக்கு இரண்டாவதாக இந்த மொர்தெகாய் மாறினான். राजा के अगले स्थान में मोर्देकाई बन गया। எப்படி இந்த உயர்வு கிடைத்தது? कैसे ये ऊंचाई मिली? எப்படி இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை कैसे மொர்தெகாய் வாழ ये முடிந்தது? विजयी जीवन मोर्देकाई जी தன்னுடைய सका? ஜனத்திற்காக அவன் திறப்புல நின்றான். अपने लोगों के लिए वो जोखिम में खड़ा எப்படி रहा। இவருடைய வாழ்க்கையில இந்த எண்ணி முடியாத அதிசயம் நடந்தது? कैसे उसके जीवन में எப்படி இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை कैसे செய்தார்? उसके जीवन में परमेश्वर ने बड़े தன்னுடைய काम किया। இனத்திற்காக திறப்புல நின்றார். अपने लोगों के लिए जोखिम में जब खड़ा இன்னைக்கு இங்க रहा। இருக்கிற நீங்க எத்தனை பேர் உங்க சொந்த பந்த ஜனங்களுக்காக திறப்புல यहाँ நிக்கிறீங்க? पे रहने वाले आप कितने लोग இன்னைக்கு अपने எவ்வளவு பேர் रिश्तों உங்களை के लिए இனத்திற்காக திறப்புல நிக்கிறீங்க? कितने लोग अपने रिश्तों के இன்னைக்கு लिए எத்தனை जोखिम பேர் में உங்க खड़े ஜனங்கள் हो? பாவத்துல அழிந்து கொண்டிருக்கிற இந்த மும்பை பட்டணத்துல இந்த கல்யாணத்துல இருக்கிற உங்க இனத்திற்காக எவ்வளவு பேர் தேவ சமூகத்துல நிக்கிறீங்க? ये मुंबई में कल्याण में पाप में डूबे हुए लोगों के लिए कितने लोग आप परमेश्वर के समूह में खड़े रहते हो? ஹalleluya हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. ஐயா, ஹalleluya. இந்த 9வது ஆண்டில ஒரு நல்ல தீர்மானத்தை ये எடுப்போம். 9वें साल में எனக்காக निर्णय நான் करेंगे। வாழ்ந்தது போதும். मैंने अपने लिए जीवन சுயநலமான काफी है। கிறிஸ்தவ வாழ்க்கை போதும். स्वार्थी मसीह जीवन என்னுடைய काफी है। ஜனத்திற்காக நான் வாழுகிறேன். मैं अपने लोगों के लिए என்னுடைய जीता हूँ। இனத்திற்காக நான் मैं ஜெபிக்கிறேன். अपने जातियों के लिए जीता हालेलुया। प्रार्थना करता हूँ। சொல்லுங்க ஹalleluya. हालेलुया। அதுதான் உண்மையான கிறிஸ்தவ वही வாழ்க்கை. सच्चा मसीही जीवन। அதுதான் உண்மையான கிறிஸ்தவ वही வாழ்க்கை. सच्ची मसीह जीवन இன்னைக்கு है। வாழ்க்கையில வெற்றி வேண்டுமானால், आज आपके जीवन में இன்னைக்கு உங்க विजय வாழ்க்கையில चाहिए। உயர்வு வேண்டுமானால், आपके जीवन में ऊंचाई இன்னைக்கு உங்க चाहिए। வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டுமானால், आपके जीवन में बढ़ोतरी உங்க चाहिए। இனத்திற்காக நீங்க முழங்கால் अपने படியிடணும். रिश्तों के लिए आप உங்க घुटने टेको। ஜனத்திற்காக நீங்க தேவ சமூகத்துல நிக்கணும். अपने लोगों के लिए परमेश्वर के समूह में आपको खड़े रहना है। ஆனா நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? लेकिन हम किसके लिए प्रार्थना करते हैं? என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு நான் ஜெபிக்கிறோம். मेरे पत्नी के लिए कुछ है तो मैं என் प्रार्थना करता புருஷனுக்கு हूँ। ஒண்ணு நான் मेरे ஜெபிக்கிறோம். पति के लिए कुछ तो मैं என் प्रार्थना करूँ। பிள்ளைகளுக்கு ஒண்ணு நான் मेरे ஜெபிக்கிறோம். बच्चों के लिए कुछ तो मैं प्रार्थना ஆனா करता இன்னைக்கு நான் हूँ। சொல்றேன், लेकिन आज मैं कहता உன் हूँ குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத மறந்துரு. आपने अपने बच्चों परिवार के लिए प्रार्थना உன்னுடைய करना भूल जाओ। குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கிறத மறந்துரு. अपने परिवार के लिए प्रार्थना करना उसे भूल உனக்கு जाओ। அடுத்த உன் ஜனத்துக்காக திறப்புல நில்லு. अगला अपने लोगों के लिए प्रार्थना உனக்கு में வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். आपको जो भी जरूरत உனக்கு है, வேண்டிய सब எல்லாவற்றையும் அவர் देने वाला உனக்கு கூட परमेश्वर है। கொடுக்கிறவராய் आपको இருக்கிறார். जो भी जरूरत है, सब அதுதான் देने वाला மத்தேயுல வாசிக்கிறோம். सही मत्ती में पढ़ते हैं। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். पहले परमेश्वर के राज्य और धर्म அப்பொழுது की இவைகள் कार्य எல்லாம் करो। கூட கொடுக்கப்படும். ये सब आपके இந்த साथ दिया உலகத்துல जाएगा। நீங்க ஒரு வளர்ச்சிக்கு நேராக வாழ்வதற்கு என்னென்ன தேவை என்று சொல்லி விரும்புகிறீங்களோ इस संसार में बढ़ोतरी की और जीने के लिए आप जो भी जरूरतमंद सोचते हो அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு वो கொடுப்பார். सब परमेश्वर आपको मिला அது कर எல்லாத்தையும் देगा। ஆண்டவர் உங்களுக்கு वो கொடுப்பார். सब परमेश्वर आपको ஆனா देगा। நீங்க உங்க ஜனத்திற்காக நிற்க लेकिन வேண்டும். आप अपने जाति के लिए உங்க अपने लोगों के लिए खड़े தேசத்திற்காக रहना நிற்க है। வேண்டும். अपने देश के உங்க लिए खड़े கல்யாண रहना है। பட்டணத்துக்காக நீங்க अपने நிற்க कल्याण வேண்டும். शहर के लिए खड़े உங்க रहना है। தாராவிக்காக நீங்க நிற்க अपने வேண்டும். धारावी के लिए खड़े रहना எந்தெந்த है। பகுதியில நீங்க வந்திருக்கிறீங்களோ जिस जिस शहर से आए அந்தந்த हैं ஜனங்களுக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். उन लोगों के लिए आपको प्रार्थना करना है। ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, शुरुआत में जैसे मैंने कहा அதுக்காக தான் ஆண்டவர் इसीलिए परमेश्वर ने இந்த வருஷத்துல பிறந்து, इस साल में जन्म இந்த होकर தேசத்துல பிறந்து, इस देश में जन्म இந்த होकर பகுதியில பிறந்து, इस भाग में जन्म இந்த होकर பகுதியில வாழ வேண்டும் என்று அதற்காக தான் வச்சிருக்கிறார். इस भाग में रहना है कर परमेश्वर इसीलिए रखा है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. हालेलुया। கல்யாணத்துல இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், कल्याण में रहने वालों से मैं देखकर कहता இயேசு हूँ ஒரு நாள் வர போகிறார். यीशु एक दिन आने वाला है। இயேசு ஒரு நாள் வர यीशु போகிறார். एक दिन आने वाला है। இயேசு ஒரு நாள் வரும்போது यीशु आते समय நீயும் உன் குடும்பம் மாத்திரம் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னு விரும்பி நீ வாழ்வாயானால், आप और आपके परिवार से परमेश्वर के आगमन में उठा लिया जीना चाहिए कर இன்னைக்கு आप நான் சொல்றேன், நீ जिएंगे तो। எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். मैं आज कहता हूँ आप उठा लिए இயேசு नहीं ஒரு நாள் जाओगे। வரும்போது यीशु एक दिन आते समय நீயும் உன் வீட்டாரும் आप और आपके இந்த परिवार கல்யாண பகுதியில் இருக்கிற ஒரு கூட்டத்தை इस ஆயத்தப்படுத்துவாயானால் कल्याण में रहने वाले एक मंडली को आप तैयार करो तो உன்னை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார். आपको परमेश्वर चुन लेगा। ஹalleluya. हालेलुया। உங்களை ஆண்டவர் படைச்ச நோக்கம், परमेश्वर ने आपको ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம்னாலும் ஜெபமானா விட்டாலும் சபைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து போஷித்து வழி நடத்தி வருகிற ஒரே ஒரு நோக்கம், आप आपके जीवन में आप प्रार्थना करें न करें लेकिन परमेश्वर आपको परवरिश कर आप तक लाया हो उसका एक ही मकसद है। இந்த ஜெகோவா நிசி திருச்சபையை சுற்றிலும் இருக்கிற உங்க சொந்த பந்த ஜனங்களை நீங்க ஆதாயப்படுத்த வேண்டும், பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான். ये यहोवा निसी कलीसिया के आसपास में रहने वाले प्राणों को आप कमाना है और एक स्वर्ग राज्य के लिए तैयार करना है। इसी मकसद के साथ परमेश्वर ने रखा है। சத்தமா சொல்லுங்க ஹalleluya. आवाज उठाकर कहिए हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. मारने वाले कहिए நீங்க அப்படி हालेलुया। ஆதாயப்படுத்துவீங்க என்று यदि சொன்னால் आप ऐसे प्राणों को कमाएंगे மொர்தெகாயை உயர்த்தின தேவன் मोर्देकाई को ऊंचा உங்களை करने वाला உயர்த்த परमेश्वर, உள்ளவராய் आपको இருக்கிறார். ऊंचा करने के लिए மொர்தெகாய் सच्चा है। வாழ்க்கையில வெற்றியை தந்த தேவன் मोर्देकाई के जीवन உங்க में வாழ்க்கையில विजय வெற்றியை वाला, தர உண்மையுள்ளவராய் आपके जीवन में विजय இருக்கிறார். देने ஒரு के लिए வெற்றியுள்ள सच्चा है। வாழ்க்கை வாழ வேண்டுமானால் एक विजय जीवन जीना है உன்னுடைய तो ஜனத்திற்காக திறப்புல நில்ல. अपने लोगों के लिए जोखिम में खड़े रहो। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। சுயநலமா வாழ்ந்தது போதும், स्वार्थी जीवन जीना काफी உனக்காக है। வாழ்ந்தது போதும், अपने लिए चुन लिया உனக்காக काफी உன் है। பிள்ளைகளுக்காக நீ உபவாசம் இருந்தது போதும், अपने लिए अपने बच्चों के लिए उपवास किया वो உன்னுடைய काफी है। தேவைகளுக்காக உபவாசம் இருந்தது போதும். अपने
काफी உன் है। ஜனத்திற்காக உபவாசம் நில்லு. आप अपने लोगों के लिए ஓ उपवास के लिए உன்னுடைய करो। சொந்த பந்தங்களுக்காக உபவாசத்துல நில்லு. अपने रिश्तों के लिए இந்த उपवास கல்யாண करते रहो। பட்டணத்துக்காக உபவாசத்துல நில்லு. ये कल्याण शहर के लिए उपवास இந்த करते ஒரு रहो। வருட காலம் ये एक साल का समय நீங்க அப்படியாக நிற்பீர்கள் என்று சொன்னால், यदि ऐसे खड़े உங்கள் रहे तो, ஊழியரோடு கரங்கோர்த்து நிற்பீர்கள் என்று अपने சொன்னால், सेवक के साथ हाथ मिला के खड़े தேவன் रहे तो, சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். परमेश्वर ने कहा हुआ इस प्रतिज्ञा को पूरा करने के लिए वो सच्चा है। 10வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது 10वें साल में प्रवेश करते எண்ணி समय முடியாத அதிசயங்களை செய்திருப்பார். अनगिनत आश्चर्यचकित இந்த कार्य ஜெகோவா किया நிசி होगा। சபையில பெரிய காரியங்களை செய்திருப்பார். ये यहोवा कलिसिया में உங்க कई सारे बड़े வாழ்க்கையில कामों को किया होगा। எதிர்பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்திருப்பார். आप बाट छोड़ने से बढ़कर बड़े कामों को किया होगा। ஹalleluya. हालेलुया। சாதாரண ஒரு முர்தெக்காய் வாழ்க்கையில एक साधारण मुर्देकाई के जीवन में எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரால செய்ய முடியுமா? अनगिनत कार्य को परमेश्वर कर सकता है। சாதாரண तो ஒரு முர்தெக்காய் வாழ்க்கையில एक साधारण ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடுமானால் परमेश्वर से बड़े काम இங்க कर இருக்கிற सकता है। तो உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அவரால் செய்ய முடியாதா? यहाँ पे रहने वाले आपके मेरी நிச்சயமா செய்ய முடியும். निश्चय कर सकता है। ஆனா நம்ம சுயநலமா இருக்கிறோம். लेकिन हम स्वार्थी बनेंगे। சுயநலமா இருக்கிறோம். हम स्वार्थी बनेंगे। சுயநலமா இருக்கிறோம். हम स्वार्थी बनकर எனக்கு हैं। அருமையான தேவச்சனமே, मेरे प्यारे परमेश्वर के வெற்றியுள்ள लोगों, வாழ்க்கை வாழ வேண்டுமானால் एक विजयी जीवन முதல்ல जीना உன்னுடைய है तो சுயம் சாக வேண்டும். पहले अपने स्वार्थ உன்னுடைய को मरना சுயம் है। சாக வேண்டும். अपने स्वार्थ को உனக்காக मरना है। வாழ்வதை நீ மறந்துரு. अपने लिए जीना உன் भूल जाओ। தேசத்திற்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. अपने देश के लिए जीने के लिए समर्पण करो। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। அதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். परमेश्वर इसके लिए आपको रखा है। ஹalleluya. हालेलुया। அநேகர் இங்க ஞாயிற்றுக்கிழமையில வந்து சாட்சி சொல்லுவீங்க. कई सारे इतवार में आके நான் यहाँ पर வண்டியில गवाही போன बताते हैं। பாஸ்டர், நான் வண்டியில போன मैं பாஸ்டர், गाड़ी में गया எனக்கு पास्टर, எதிராக ஒரு பெரிய வண்டி வந்துச்சு. मेरे सामने से एक बड़ा गाड़ी आया। நொடி பொழுதில் ஆண்டவர் என்னை क्षण भर காப்பாத்தினார். में परमेश्वर ने मुझे बचा लिया। உங்களை பார்த்து கேக்குறேன், मैं आपको देखकर ஆண்டவர் पूछता हूं, உங்களை காப்பாத்துற அளவுக்கு நீங்க பெரிய நீதிமான்களா? परमेश्वर आपको बचाने लायक ஆண்டவர் बड़े அந்த धर्मी है விபத்துல क्या? இருந்து காக்குற அளவுக்கு நீங்க பெரிய பரிசுத்தவான்களா? ऐसे एक्सीडेंट से बचाने के लिए क्या आप बड़े धर्मी हैं? இல்லவே இல்ல. नहीं। ஆனால் ஏன் காக்குறார்? क्यों लेकिन बचाता இந்த है? ஜனத்திற்காக நீ தேவை. इन लोगों के लिए आप இந்த जरूरी है। ஜனத்திற்காக நீ நிற்க வேண்டும். इन लोगों के लिए आपको खड़े रहना மொர்தெக்காயை है। போல யூதருக்காக நின்றிருக்க வேண்டும். मॉर्देकाई के समान यहूदियों के लिए खड़े रहना है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நான் சொல்றேன், आज मैं कहता हूँ, அன்னைக்கு மொர்தெக்காய் யூத ஜனங்களுக்காக நிக்காம இருந்திருப்பாரானா, यदि मुर्देकाई उन दिनों में यहूदी लोगों के लिए खड़ा யூதம் ना என்கிற हुआ ஒரு हो तो கூட்டம் இருந்திருக்காது. यहूदी नाम का एक मंडली नहीं हुई होती। யூதர்களுக்கு வந்த ரட்சிப்பு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வந்திருக்காது. यहूदियों के लिए जो उद्धार आया आज आपको और मुझे नहीं आया होगा। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க ஹalleluya. कहिए हालेलुया। உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். मैं आपको हाथ जोड़कर कहता வேணா हूँ, உங்க கால்ல விழுந்து வேணாலும் या கேட்கிறேன், आपके पैर में गिरकर भी पूछता உங்களுக்காக हूँ, வாழாதீங்க. உங்களுக்காக வாழாதீங்க. अपने लिए मत जीना, உங்க ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல நில்லுங்க. अपने लोगों के लिए உங்க परमेश्वर के द्वार में ஜனங்களுக்கு खड़े रहो। மும்பை பட்டணத்துல எவ்வளவு பாவம் பெருகி मुंबई கொண்டிருக்கிறது. शहर में कितना நீங்க पाप बढ़ வாழ்ந்து रही है। கொண்டிருக்கிற ஜனங்கள் தேசத்துல எவ்வளவு பாவங்கள் பெருகி आप रहने கொண்டிருக்கிறது. वाले शहर में लोग कितने அந்த पाप में डूबे हैं। ஜனத்திற்காக திறப்புல நில்லுங்க. उन लोगों के लिए जोखिम के உங்க द्वार में खड़े வஸ்திரங்களை रहो। கிழித்து நில்லுங்க. अपने वस्त्र को फाड़ உங்க के खड़े இருதயங்களை रहो। கிழித்து நில்லுங்க. अपने हृदय को फाड़ के அந்த खड़े रहो। ஆத்தும பாரத்தோடு இருங்க. उस प्राण के बोझ के ஆத்தும साथ பாரம் रहो। உள்ளவர்களாய் வாழுங்க. उनके बोझ के साथ जिए। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க कहिए ஹalleluya. हालेलुया। நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, आप एक विजयी जीवन நீங்க जीकर, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து आप एक विजयी जीवन ஒருவனுக்கு जीकर சுவிசேஷம் சொல்லுவீங்கன்னா यदि किसी को सुसमाचार बताए तो அவன் இந்த இடத்துல இருப்பான். वो इस जगह पर रहेगा। ஹalleluya. हालेलुया। மொர்தெக்காய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். मुर्देकाई एक विजयी जीवन जिया। மொர்தெக்காய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். मुर्देकाई एक विजयी जीवन जिया। மொர்தெக்காய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். मुर्देकाई एक विजयी जीवन जिया। அதுக்கப்புறம் மொர்தெக்காய் சொல்லவே இல்லை சுவிசேஷம். उसके बाद मुर्देकाई सुसमाचार ही नहीं बताया। மொர்தெக்காயை பார்த்ததுமே பயம் வந்துருச்சு. मुर्देकाई को देखते ही लोग डरने लगे। எல்லாரும் யூத ஜனத்துக்கு மாறினாங்க. सब यहूदी बन गए। அதுதான் வேதம் சொல்லுகிறது. वही शास्त्र भी அங்க कहती है। அநேகர் யூத ஜனத்தை பார்த்து பயந்து யூத மார்க்கத்துக்கு சேர்ந்தார்கள். कई सारे यहूदियों को देखकर So, डर कर வாழ்க்கையில यहूदी बन ஆண்டவர் गए। உயர்வை தருவாரானால், यदि परमेश्वर आपके உன் जीवन में வாழ்க்கையில ऊंचाई को வெற்றி दे तो, இருக்குமானால், आपके जीवन में உன் विजय வாழ்க்கையில हो तो, உயர்வு இருக்குமானால், आपके जीवन में एक நீ बढ़ोतरी हो तो, சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். आप सुसमाचार உன் बताने की வாழ்க்கையில ஒரு जरूरत नहीं। சுவிசேஷம். आपका जीवन நீ एक திறப்புல सुसमाचार है। நின்றா போதும். आप चौकी में खड़े அழுத रहना काफी ஜெபம் है। பண்ணினா போதும். आप प्रार्थना किया तो அவர்கள் काफी है। உன்னை பார்த்து உன் அருகில வந்து சேர்ந்து वो கொள்வார்கள். आपको देखकर आपके साथ आकर जुड़ ஜெகோவா जाएंगे। நிசி குடும்பத்தை சேர்ந்து यहोवा கொள்வார்கள். निसी परिवार में जुड़ जाएंगे। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விரும்புறீங்க? आप कितने लोग चाहते हो? எத்தனை பேர் आप விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், आज मैं कहता हूँ 10வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது 10वें साल में प्रवेश करते இன்றைக்கு समय தியானித்தது போல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னு आज சொன்னா जैसे मनन किया वैसे अपने जीवन को இந்த समर्पण करें तो பில்டிங் காணாது. ये बिल्डिंग नहीं இந்த समाएगा। பில்டிங் இருக்காது. ये बिल्डिंग नहीं இந்த रहेगी। டெமாலிஷ் பண்ணி ஒரு புதிய கட்டடத்தை கர்த்தர் इसे எழுப்புவார். तोड़कर नए इमारत को परमेश्वर खड़ा करेगा। நம்பிக்கை இல்லையா? भरोसा नहीं है?
நீங்க விசுவாசிச்சா நடக்கும். आप विश्वास करने पर होगी. நீங்க விசுவாசிச்சா நடக்கும். यदि आप विश्वास करें तो ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. ஏதோ உங்களை இமோஷனலா தூண்டி சொல்வதற்காக நான் मैं சொல்லல. ऐसे आपको उत्तेजन देकर ऐसे ही बताने के लिए नहीं कहता சத்தியமாக हूं. சொல்லுகிறேன். सत्य को सत्य के रूप में कहता हूं. ஆத்மாக்களை ஆதாயம் செய்வாயானால், प्राणों को यदि आप कमाओ, உன்னுடைய ஜனத்திற்காக நீ अपने நிற்பாயானால் लोगों के लिए जोखिम में खड़े रहे तो சபை வளரும். कलीसिया बढ़ेगी. சபை வளரும். कलीसिया बढ़ेगी. சபை வளர 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 कलीसिया जैसे ही बढ़ने लगेगी, நீயும் வளர்ந்து கொண்டே இருப்பாய். आप भी बढ़ते रहोगे. எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हो? ஹalleluya. हालेलुया. சபை வளர வளர உங்களை ஆண்டவர் வளர்த்தி கொண்டே இருப்பார். कलीसिया को बढ़ाते बढ़ाते ஊழியம் வளர வளர ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். सेवा बढ़ते बढ़ते परमेश्वर आपको भी ऊंचा சோ करते रहेगा. ஊழியம் வளர வளர மொர்தெகாயை உயர்த்தி கொண்டே सेवा வந்தார். बढ़ते बढ़ते मुर्देकाय को भी ऊंचा சோ करते சபை रहेगा. வளர வளர எல்லாரும் யூத சபைக்கு சேர ஆரம்பிச்சாங்க. कलीसिया बढ़ते बढ़ते सब यहूदी कलीसिया में मिलने लगे. ஹalleluya. हालेलुया. இந்த இடத்துல 2-3 ஆராதனைகள் நடக்கணும். यहाँ पे 2-3 आराधनाएं ஜனங்கள் होना है. கூட்டமாய் வந்து நிற்கணும். लोग मंडली में आकर खड़े रहना எப்படி है. முடியும் பாஸ்டர்? कैसे होगा पास्टर? உங்களால தான் முடியும். आपसे ही होगा. உங்களால தான் முடியும். आपसे ही होगा. நீங்க நினைச்சா முடியும். आप सोचे तो நீங்க होगा. திறப்புல நின்றா முடியும். आप जोखिम पे दौड़ உங்களுக்கு में खड़े ஆத்மா रहता பாரம் होगा. வந்துச்சுனா முடியும். आपके अंदर प्राण की बोझ रहे तो आप होगा. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. ஐயா, हालेलुया. யாருக்கு பிரதர் சுவிசேஷம் சொல்வது? भाई किसके लिए सुसमाचार இந்த बताऊं मैं? இடத்துல நான் சொன்னதுதான். मैंने कल जैसे சும்மா बताया ரோட்ல था. போற வரவனால கூப்பிட்டு நீங்க ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வரவன் போறனால உட்கார வச்சு இயேசு நல்லவர்னு சொன்னா எவனும் கேட்க रास्ते में மாட்டான். आने जाने वाले को ट्रैक्स देकर बुलाकर बैठाकर यीशु भलाई करेगा तो वो नहीं मानेगा. நேற்று நான் சொன்னது போலதான். कल जैसे मैंने कहा था, முதல்ல உன்னை பத்தி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும். पहले आपके बारे में वो जानना चाहिए அவங்கள பத்தி உனக்கு और தெரிஞ்சிருக்கணும். उनके बारे में आप जानना அது चाहिए. யாரா இருக்க वो முடியும்? कौन हो सकता है? உன்னுடைய சொந்த பந்தம் वो தான். आपके रिश्ते हो सकते உன்னுடைய हैं. சொந்த பந்தம் தான். आपके रिश्तेदार हो सकते உற்சாக हैं. உறவினர்கள் தான். आपके आजू உன் बाजू நண்பர்கள் தான். आपके உன்னோடு दोस्त, கூட வேலை செய்றவங்க, आपके साथ काम உன்னோடு करने கூட वाले, இருக்கிறவங்க தான். आपके संग रहने உன்னை वाले, பத்தி அவங்களுக்கு தெரியும். वो आपके बारे में அவங்கள अच्छी பத்தி तरह உனக்கு जानते हैं. தெரியும். उनके बारे में आप अच्छी तरह அவங்க जानते हैं. மத்தியில उनके बीच முதல்ல में நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ. पहले आप एक विजयी உன் जीवन வாழ்க்கையில जियो. ஒரு வளர்ச்சியை காண்பி. आपके जीवन में உன் बढ़ोतरी வாழ்க்கையில को ஒரு देखेंगे. முன்னேற்றத்தை காண்பி. आपके जीवन में நீ बढ़ोतरी போய் को அவங்க देखेंगे. சொல்ல வேண்டாம். आप जाके उनके बताने அவங்க की உங்களை जरूरत கூப்பிட்டு नहीं. கேட்பாங்க. वो आपको बुलाकर சிஸ்டர், पूछेंगे, ए बहन, பிரதர், ए भाई, எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பீங்களே, हमेशा रोते रहते எப்பயுமே हो, துக்கத்தோட இருப்பீங்களே, हमेशा दुख भरी இன்னைக்கு रहते हो, எப்படி சந்தோஷமா இருக்கீங்க, आज कैसे खुशी இப்ப मना எப்படி रहे இந்த हो, வசதி வாய்ப்புகள் आज வந்தது? कैसे ये पूरा धन दौलत? அப்ப சொல்லு, तब कहना இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார். यीशु कर एक है. அவரை தேட ஜெகோவா நிசி சபைக்கு வா. उसे ढूंढने के लिए जेहोवा निसी कलीसिया में आओ. ஓடி வருவாங்களா वो வரமாட்டாங்களா? दौड़ कर आएंगे कि नहीं? ஓடி வருவாங்களா वो दौड़ कर வரமாட்டாங்களா? आएंगे कि नहीं? இன்னைக்கு ஏன் ஜனங்க காசி அங்கங்க போறாங்க? आज लोग क्यों काशी यहाँ वहाँ जाते இன்னைக்கு हैं? ஏன் ஜனங்க இமாலய அங்கங்க போறாங்க? क्यों लोग हिमालय यहाँ वहाँ जाते ஜாலியா हैं? சுத்துறதுக்கா? ऐसे ही मजा ஏன் करते இன்னைக்கு हैं? கங்கை நதிக்கெல்லாம் ஓடுறாங்க? गंगा नदी के लिए सब दौड़ते हैं. ஒரு ஸ்விம்மிங் பண்றதுக்கா? क्या है ऐसे स्विमिंग करने के लिए? வாழ்க்கையில பாடுகளோடு கஷ்டத்தோடு தேவையோடு விட தெரியாம போறாங்க. जीवन में कई सारे संकट, कई सारे बंधन, उसे कैसे இருக்கிற छुटकारा नहीं जानते பிரச்சனையிலிருந்து हुए, விடுதலை ஆவறதுக்கு வழி தெரியாம रहने போறாங்க. वाले समस्या से कैसे छुटकारा पाए नहीं जानते हो. அந்த कहाँ सब வழியை जाते हैं. காமிக்க தான் உங்களை ஆண்டவர் उस வச்சிருக்கார். सब मार्ग को दिखाने के लिए परमेश्वर அந்த ने आपको வழியை रखा है. காமிக்க தான் ஆண்டவர் உங்களை उस வச்சிருக்கார். मार्ग को दिखाने परमेश्वर ने आपको रखा है. ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. आज अपने जीवन को समर्पण மொர்தெகாய் कीजिए. வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமானா? मुर्देकाय अपने जीवन में एक विजयी जीवन जी सकता है. மொர்தெகாயால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமானா? மொர்தெகாய் एक विजयी ஒரு जीवन जी सकता है சாதாரண तो। யூதனாய் இருந்த மொர்தெகாய் एक साधारण यहूदी एक मुर्देकाय ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து இருக்க முடியுமானா? राजा के अगले पद में आकर बैठ सकता உங்களால है. என்னால இருக்க முடியாதா? आप और मैं नहीं रह உங்களால सकते என்னால क्या? இருக்க முடியாதா? आप और मैं नहीं रह सकते நிச்சயமா क्या? இருக்க முடியும். निश्चय रह सकते हैं. ஒரே ஒரு ரகசியம், एक ही रहस्य बात உன் है. ஜனத்திற்காக நீ திறப்புல अपने நில்லு. लोगों के लिए आप जो உன் के द्वार में खड़े ஜனத்திற்காக रहो. நீ முழங்கால் படியிடு. वो अपने लोगों के लिए तुम உன் घुटने ஜனம் लगाओ. அழிந்து போகிறதுக்காக உன் இருதயங்களை கிழித்து தேவ சமூகத்துல கண்ணீரோடு முழங்கால் படியிடு. आपके लोग जो नाश होते हैं उसे देखकर परमेश्वर के समूह में आंसू बहाते हुए खड़े रहो. வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में सब पढ़ते हैं. மொர்தெகாயும் मुर्देकाय भी அவனோடு கூட ஒரு கூட்டத்தாரும் अपने साथ में एक मंडली, எஸ்தரும் एस्तर भी அவருடைய தாதிமாரும் और उसके सारे दासियां உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். उपवास कर प्रार्थना की है. உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். उपवास कर प्रार्थना की है. அவங்க கண்ணீரை போய் துடைக்கல. उन्होंने आंसू जाकर नहीं அவங்களுக்கு இயேசு पूछा. நல்லவர்னு சொல்லல. यीशु भलाई कर नहीं कहा. உபவாசம் இருந்து उपवास ஜெபித்தார்கள். रहकर प्रार्थना की है. ஜெபித்தார்கள். प्रार्थना की है. ஜெபம் எதையும் செய்ய வல்லது. प्रार्थना किसे भी करने के உங்க लिए सामर्थ्य ஜனங்களுக்காக है. நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது आप अपने लोगों के लिए घुटने टेक कर प्रार्थना करते அந்த समय ஜெபம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை वो செய்யும். प्रार्थना आपके जीवन में बड़े कार्य कर सकता எத்தனை है. பேர் விசுவாசம்? आप कितने लोग विश्वास करते எத்தனை हो? பேர் நான் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ कितने लोग कहना விரும்புறீங்க? चाहते हैं कि मैं भी वो विजयी जीवन जीना அவர்கள் चाहूं. மாத்திரம் எழுப்பி நின்று केवल वही खड़े होकर தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. आप परमेश्वर के समूह में समर्पण மொர்தெகாய் करने वाले. வாழ்க்கையில உயர்வை தந்தவர். मुर्देकाय के जीवन में एक ऊंचाई को देने மொர்தெகாயால वाला. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடுமானால் मुर्देकाय के द्वारा एक विजयी जीवन जी सकता है நானும் அந்த तो வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ मैं भी वो முடியும். विजयी जीवन जी ஒரு सकता हूं. யாருக்கும் தெரியாம ஒருத்தனுக்கு அடையாளம் தெரிந்த ஒரு மொர்தெகாய் कोई भी नहीं जानने वाला, कोई भी देश नहीं में- पहचानने वाला एक मुर्देकाय தேசமெங்கும் பிரசித்தி பெற்றவனாய் पूरे மாறக்கூடுமானால் देश भर में कीर्ति फैला இன்னைக்கு सकता है तो ஒருத்தனுக்கும் தெரியாம இருக்கிற என் வாழ்க்கை
आज किसी कोई भी नहीं जानने वाला मेरा जीवन கல்யாண் பட்டணத்துக்கு நான் உயர்ந்தவனாய் ये மாறணும் कल्याण शहर के लिए கல்யாண் मुझे ऊंचा பட்டணத்துக்கு उठने நான் दे। தெரிந்தவனாய் मैं மாறணும் कल्याण के शहर இந்த में मुझे உயர்வு जानने எனக்கு दो। வேணும் ये ऊंचाई இந்த मुझे வெற்றியுள்ள चाहिए வாழ்க்கை எனக்கு ये வேணும் विजय जीवन मुझे चाहिए அப்படின்னா நீங்க தேசத்துல தேவ சமூகத்துல தேச